இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் கிறிஸ்து இயேசுவினால் பூரணமாய் உண்டாகட்டும். கடந்த வாரத்திலிருந்து நாம் கேள்வி பதில்கள் என்கிற நிலையில் சில கேள்விகளுக்கு நாம் விடயத்தை வேதத்தின் ஆதாரத்திலிருந்து கண்டு வருகிறோம். அதில் ஒரு சில விசுவாச மக்கள் உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகளை எனக்கு அனுப்பியிருக்கிறீர்கள். அதை நான் பொதுப்படையான நிலையில் பதில் சொல்லாதபடி நாளை ஆராதனை முடிந்த பின்பு உங்களுக்கு சமயம் இருக்குமானால் சற்று என்னோடு கூட நேரம் செலவிட்டீர்களானால் உங்கள் சந்தேகங்களை நான் சுருக்கமாய் தெளிவுபடுத்தி அனுப்புகிறேன். மற்றபடி கடந்த வாரத்திலே 2 கேள்விகளுக்கு நாம் விடயத்தை வேதத்திலிருந்து காண முயற்சித்தோம். முதல் கேள்வி, உலகத்தில் இன்று அநேக விஷயங்கள் இருக்கிறதில் இதில் எதை அனுபவிக்கலாம் கூடாது என்பதை எப்படி நிதானிப்பது? இதற்கு 3 வசனங்களை நான் முன்னிலைப்படுத்தி பார்த்தபோது, முதலாவது, எல்லாம் நமக்கு தகுதியாயிராது. சில விஷயம் நமக்கு ஏற்புடையது, ஆனால் அதற்கு அடிமையாகக்கூடாது. 3வது, எல்லாம் நமக்கு எதை உண்டாக்காது? பக்தி விருத்தியை உண்டாக்காது. பின்பு விக்கிரகத்தை பற்றி வேதம் என்ன கூறுகிறது, அதில் கிறிஸ்தவன் எடுக்க வேண்டிய நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி நாம் ஒரு கேள்வியை பார்த்தோம். ஆரம்பத்திலிருந்தே தேவனுடைய அதில் பாதி தான் நம்ம பார்த்தோம். அதனுடைய பாதி நம்ம விடயத்தை நாம் இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலிருந்தே ஆண்டவர் தாம் தெரிந்து கொண்ட தமது ஜனமாக இருக்கிற இஸ்ரவேலருக்கு மறுபடி உணர்த்துகிற காரியம், இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அப்போது தாம் தெரிந்து கொண்ட தம்முடைய ஜனமாக இருக்கிற இஸ்ரவேலரோடு அந்த தெய்வம் டைரெக்டாக பேசுகிறார். அவர்களோடு டைரெக்டாக ஆண்டவர் டீல் பண்ணுறாரு. அவர் சில அற்புத காட்சிகளால் தன்னை வெளிப்படுத்துகிறார். இதெல்லாம் அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு நிலை மற்ற தேசத்து மக்களுக்கு இது கிடைக்கல. ஆனாலும் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை நம்புகிறார்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இவர்களே தெய்வங்களை உருவாக்குகிறார்கள். உருவாக்கி வித்தியாசப்பட்ட நிலைகளிலே உருவாக்கி இதை தான் தெய்வம் என்று இஸ்ரவேலர் அல்லாத மற்ற மக்கள் அதை செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் அதை தவறை செய்தால் நீ அந்த தவறை செய்யாதே. இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், நானே கர்த்தர். அந்நிய தேவர்களை என்ன செய்யாதே? நமஸ்கரிக்காதே. வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை என்ன செய்யாதே? உண்டாக்காதே. குறிப்பாக ஆண்டவர் 10 கட்டளைகளை இஸ்ரவேலுக்கு கொடுக்கும்போது அதில் ஒரு கட்டளையாக விக்கிரக ஆராதனை செய்யாதிருப்பாயாக என்கிற ஒரு கட்டளை கொடுத்தார். ஆனால் இந்த கட்டளை பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த சமயத்திலேயே கீழே ஜனங்கள் தங்கள் கையில் வைத்திருந்த தங்க நகைகளை எல்லாம் உருக்கி ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி, எங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம் இவைகளே என்று சொல்லி பண்ணாங்க. கர்த்தருடைய கோபம் ஜனங்கள் மீது உண்டானது. பின்பு கர்த்தர் அவர்களை கானான் தேசத்தில் நிலைப்படுத்தின பின்பு ஆண்டவர் அவர்களோடு கூட தொடர்புடையவராக இருக்கிறார். அவர்களோடு பேசுகிறார், அவளுக்கு தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறாரு. ஸோ தெய்வத்தை அறிகிற அறிவில் இன்னும் அந்த ஜனங்கள் ஆழமாக போகும் பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா, அந்நிய காரியங்களை எல்லாம் என்ன செய்யாதீங்க, உள்ளே கொண்டு வர. அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் பெண் கொடுக்காமலும் பெண் எடுக்காமலும் என்ன செய்யுங்க, அந்நிய தேசத்து மக்களோடு விலகி இருங்க அப்படின்லாம் ஆண்டவர் சில கட்டளைகளை எல்லாம் கொடுத்தாரு. ஆனால் இந்த கட்டளையை மீறி ஜனங்கள் பாவம் செய்தபோது அதில் சிம்சோன் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை அவன் பின்னாலே சந்தித்தான் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். குறிப்பாக சாலமோனை குறித்து வேதத்தில் வாசிக்கும்போது உடனடியாக நம்முடைய நினைவுக்கு வருகிற 3 விஷயம். அவன் சிறந்த ஞானி, 2வது ஒரு மிகப்பெரிய அரண்மனையை கட்டினவன், 3வது தெய்வத்துக்கு ஒரு ஆலயத்தை கட்டினவன். இப்படிப்பட்ட ஒரு மகத்தான வரலாற்று சிறப்புமிக்க காரியங்களை சொல்லக்கூடிய நிலையில் இருந்த இந்த சாலமோன் அந்நிய
பெண்கள் மீது அவன் மோகம் கொண்டபடினால் வேதத்தில் வாசிக்கிறோம், அவனை சோரம் போக பண்ணி அந்நிய தேவர்களுக்கு அவர் வழிபாடு செய்கிற அளவுக்கு அவனை என்ன செஞ்சிட்டாங்க, பின்மாற்றமான ஒரு நிலைமைக்கு அவர்கள் கொண்டு போனார்கள். ஸோ இதனுடைய சீரியஸ்னஸை உணர்ந்த ஆண்டவர் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக சொல்லுகிறார், நீங்கள் ஒரு தேவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறவர்களோடு நீங்கள் எந்த விதத்திலும் சம்பந்தம் கலந்துடாதீங்க. கடைசியில் அவங்களிடத்தில் காணப்படுகிற அந்த அவிசுவாசம் உங்கள் விசுவாசத்தை அது என்ன பண்ணுங்க, பிரச்சனை பண்ணும். ஆனால் இதில் ஒரு சின்ன விதிவிலக்கான ஒரு விஷயம் இருக்குது. ஒருவர் கிறிஸ்துவை அறியும் போதே ஏற்கனவே என்ன ஆகி வந்திருப்பாங்க, திருமணமாகி வந்திருப்பாங்க. சிலர் திருமணமான நிலைமையில் ஒருத்தர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருவார்கள். ஆனாலும் அந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு சில சவால்கள், தேர் இஸ் எ சேலஞ்சஸ் இருக்குது. ஆனால் அந்த சேலஞ்சை எப்படி நம்ம கையாள வேண்டும் என்பதற்கான வழியை ஆண்டவர் வேதத்தில் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வந்த பின்பு இந்த தப்பை என்ன பண்ணக்கூடாதுங்க, செய்யக்கூடாது. விசுவாசமே இல்லாத ஒரு ஆளோட நம்ம என்ன பண்ண முடியாதுங்க. இப்போ நான் ஒரு ஆண்டவருடைய ஊழியக்காரனா ஒரு அவிசுவாசியை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோ, ஒரு உதாரணத்திற்கு. ஆண்டவருக்கு அதுக்கு அந்த பொம்பளைக்கு சம்மந்தமே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியை நான் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தேன்னா என்னுடைய அடிப்படை கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான ஒத்துழைப்பாகவே அந்த அம்மா என்ன செய்யாதுங்க, இருக்காது. நான் ஆண்டவரை பாடணும், ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவருக்கான விஷயத்தை செய்யணும்னு நினைப்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னை சினிமா கூப்பிட்டு போன்னுவாங்க. நான் யாரை திருப்திப்படுத்துது? சரி, மனைவியை திருப்திப்படுத்தி சினிமா கூப்பிட்டு போயிட்டு இங்கே வந்து நான் எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்? ஸோ இது நிச்சயமாக இது என்ன செய்யாது, ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. ஸோ இன்றைக்கி ஆவிக்குரிய உலகத்தில் அநேகர் செய்கிற இது என்னென்னா, அந்த கல்யாணத்துக்காக அவசரமாக அவங்கள எப்படியாவது கொண்டு போய் மாற்றி அதுக்கு செய்யக்கூடிய புரோக்கர் பாஸ்டருங்களாம் இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அவங்க அதுக்கு ஒன்று ஒரு விலை ஒன்று டிமாண்ட் பண்ணுவாங்க. அதை காணிக்கையெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ராத்திரியாக ஞானஸ்தானத்தை கொடுத்து அவனுக்கு பேரகீரை மாற்றி என்னத்தையாவது அக்கப்புற பண்ணி கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவோம். ஆனால் நம்ம சில ஆலோசனைகளை சொல்லுவோம், கேட்கவே மாட்டான். பின்னால் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். சரி, இப்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ண சொல்கிறாருன்னா, இந்த காரியங்களெல்லாம், இந்த தவறுகளெல்லாம் என்ன பண்ணாதீங்க, தயவுசெய்து செய்யாதீங்க. விக்கிரகங்களெல்லாம் என்ன செய்யாதீங்க, வழிபடாதீங்க. ஆனால் ராஜாக்களுடைய காலங்களிலே நடந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், ஆண்டவர் இந்த விக்கிரகங்களை பற்றி பேசும்போது எதை பற்றி குறிப்பாக சொல்கிறாருன்னா, உன் தேசத்துக்குள், எதுக்குள்ள, உன் தேசத்துக்கு. இப்போ நாம் இப்போ நம்முடைய தேசம் என்பது என்னென்னா, த திங்ஸ் விச் இஸ் அண்டர் அவர் ஹேபிடேஷன். இது நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதா நம்முடைய தேசம் இல்லையா? இப்போ உங்கள் குடும்பம், உங்கள் வீடு, உங்கள் பிஸ்னஸ், இது எதெல்லாம் உங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறோம், அதெல்லாம் உங்கள் தேசம்னு வச்சுக்குவோம். அந்த இடத்துல நம்ம எதையும் அலோவ் பண்ண முடியாது. நான் சொல்கிறது விளங்குதுங்களா? ஆனால் இப்போ நாம் வாழ்க்கையில் மற்றவர்களோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறோம் இல்லையா? நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவுக்காரர்கள், அவர்களில் நிறைய பேர் கிறிஸ்துவ. அங்கெல்லாம் போய்ட்டு நம்ம அடாவடித்தனம்லாம் பேச முடியாது, அது அவங்க இடம். நம்ம போனோமா, நம்முடைய தூரம், நம்முடைய எல்கை என்னன்னு நம்ம அறிஞ்சு, அதுக்காக ஆண்டவர் எங்கேயும் போவேனெல்லாம் சொல்லலை. அவிசுவாசி ஒருவன் உன்னை விருந்துக்கு அழைக்கும் போதுன்னு இருக்குது பைபிளில். அப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகள் ஆகிட்டோம். நம்முடைய குடும்பத்தில் நிறைய பேர் விசுவாசிகள் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளோட ரிலேட்டடாக இருக்காங்க. எந்த ரிலேட்டட்? சரீர பிரகாரமான உறவுக்காரர்களாக இருக்கிறதுனாலே விருந்து அப்படிங்கிற வார்த்தையை நான் அப்படி வச்சுக்கிறேன். ஒரு கல்யாணம் காட்சி, நல்லது கெட்டது அப்படிங்கிற நிலையில் நம்ம எடுத்துக்கொள்வோம். கூப்பிட்றாங்கன்னா கட்டாயம் போய் தான் ஆகணும். ஒரு மரணம் ஏற்பட்டால் அந்த வீட்டுக்கு கட்டாயம் செல்ல வேண்டும். அவர்களுடைய துக்கத்திலே நாம் பங்கு பெற வேண்டும். அவர்களுக்கு நாம் ஆறுதல் சொல்ல வேண்டும். ஆனால் சில காரியம் எது வரைக்கும் கிட்ட போகணுமோ அது வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ண முடியுங்க, கிட்ட போக முடியும். கல்யாணமும் அப்படி தான். கல்யாணத்துக்கு போகலாம், கல்யாணத்தில் பங்கு பெறலாம், திருமணத்தில் அந்த தம்பதிகளை வாழ்த்தலாம், அவர்கள் கொடுக்குற விருந்த ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணி சாப்பிட்லாம். 11 மணிக்கு பார்ட்டி ஆரம்பிப்பான், நம்ம அதுக்கு போக முடியாது. இப்போல்லாம் சாயங்காலம் ஒரு 8 ஒரு 9 மணி எல்லோரும் போனதுக்கப்புறம் மியூசிக்கை போட்டு ஒரே 2 கூத்துட்டு டான்ஸ் என்ன செய்கிறானுங்க, ஆடுறானுங்க. அதில் பாதி போதை இல்லாமல் எல்லாம் பண்ணானுங்க. இதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. போனோமா, என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு கிளம்பி வந்துக்கிட்டே இருக்க வேண்டிதான். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய பாளையத்தை, உன்னுடைய இடத்தை நீ ஆண்டவருக்குள் எப்படி காத்துக்கொள், ஆமாம், பரிசுத்தமாக காத்துக்கொள்.
அங்கே போய் தேவையில்லாத காரியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அங்கே போனால் நம்ம என்ன சொல்லலாம்னா, அவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி எடுத்து சொல்லலாம். கிறிஸ்துவை பற்றி எடுத்து நம்ம அவர்களுக்கு சொல்லலாம். அந்த இடத்துல போய் நம்ம தேவையில்லாத காரியங்களை பேசி அவளுடைய உணர்வையும் அவளுடைய மற்ற காரியங்களை நம்ம காயப்படுத்துகிறதுக்கு வேதத்தில் எங்கேயுமே என்ன கிடையாதுங்க, அனுமதி இல்லை. உன் இடத்த நீ ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கோ, சுத்தமாக வச்சுக்கோ. விக்கிரகங்களுக்கு விலக்கி உன்னுடைய இடத்தை நீ தூய்மையாக காத்துக்கொள். அப்போ ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக எங்கே கோவப்பட்டார் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, மற்ற தேசங்களில் விக்கிரகங்கள் பலிபீடங்கள் உண்டாயிருக்கிறத பற்றிலாம் ஆண்டவர் கோபமே படலை. ஆனால் அவைகளை எங்கே கொண்டு வர்றாங்க, தேவன் அவர்களுக்கு தந்த அவருடைய தேசத்துக்குள்ளே கொண்டு வரும்போது தான் கர்த்தர் கோவப்படுறாரு. இந்த ராஜாக்களின் புத்தகத்தை நீங்கள் வீட்டில் ஓய்வு இருக்கும்போது படிங்க. 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் படிச்சிங்கன்னா, ஆண்டவர் ராஜாக்களினுடைய காலம் சவுலினுடைய காலத்திலேருந்து ஆரம்பிக்குது. மாறி மாறி வரும்போது சாலமோன், தாவீது, சாலமோன் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டினார்கள். ஆனால் அதுக்கப்புறம் வந்த ராஜாக்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் என்ன பண்ணுவான்னா, விக்கிரகங்களை கொண்டாந்து என்ன செய்வான், உள்ளே வைப்பான். அதில் எசபேல் என்பவள் மிகவும் மோசமான பொம்பளை. அவர் பாகாலை கொண்டு வந்து தேவனுடைய தேசத்துக்குள்ளே கொண்டு வந்து வச்சு தேசத்தை அசிங்கப்படுத்தினா, கரப்படுத்தினா. இதனால தான் ஆண்டவர் கோவப்படுறார். அப்போது ஆண்டவர் மற்ற இடங்களில் மற்றவர்கள் செய்கிறத பற்றியில் ஆண்டவர் கவலைப்படலாம். என்னுடைய தேசம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்கிறது தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப அவர்களுக்கு சொல்லுகிற காரியம். அப்போ ஒரு ராஜா வருவார், பலிபீடத்தை வைப்பார், எல்லா விதமான தோப்புகளை உண்டாக்குவார், விக்கிரகங்களுக்கு பலியிடுவார், ஆண்டவர் கோபம் கொள்வார், சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுப்பார், யுத்தம் நடக்கும், மோசமான நிலைமைக்கு போவாங்க. அப்புறம் ஆண்டவர் இன்னொரு ராஜாவை கொண்டு வர. அவன் வந்த உடனே ஐயோ நம்ம முற்பிதாக்கள்லாம் செஞ்சது ரொம்ப தப்புன்னு சொல்லி அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு எடுத்துட்டு தேசத்தை அவன் பரிசுத்தப்படுத்தி எல்லாம் சரி பண்ணி வைக்கும்போது தேசம் கொஞ்சம் நாளைக்கு நல்லாயிருக்கும். அடுத்த ராஜா வரும்போது வேறு மாதிரி இருப்பான். இப்படி மாறி 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 இருக்கிறாங்க. அதனால தான் எலியா ஒரு நாள் கேட்கிறான், எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். ஆகவே தான் கொரிந்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறான், தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கு என்ன கிடையாது, சம்பந்தமே இல்லை. இப்போ பாருங்கள், சில நேரங்களில் நம்ம இந்து சகோதரர்கள் நம்ம இடத்துல செய்கிறவார், எங்களுக்கெல்லாம் எந்த துவேஷம் கிடையாதுங்க. என்ன கிடையாது, எங்களுக்கு எந்த மத துவேஷம்லாம் கிடையாதுங்க. நாங்கள் எங்கள் கோயிலுக்கும் போவோங்க, கிறிஸ்மஸுக்கு எதுக்கும் போவோங்க, சர்ச்சுக்கும் நாங்கள் போவோங்க. எங்களுக்கு அப்படியே வேளாங்கண்ணிக்கு போவோம், அப்படியே வழியில் நாகூர் ஆண்டவர் சந்திரக்கூடுக்கு போய் அதையும் பார்த்துட்டு போவோன்னுவாங்க. ஏன் அவங்களால் அப்படி செய்ய முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதன் அடிப்படையில் அவர்கள் செய்கிறார்கள் என்றால், தேவன் கடவுள் எல்லா நிலைகளிலும் என்ன செய்கிறார், இருக்கிறார். அதை ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார்கள் என்கிறதுல அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த வேறுபாடெல்லாம் கிடையாது, எல்லாமே நமக்கு ஒன்று தான் அப்படிங்கிற நிலையில் அவங்க போகிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் அப்படி ஒன்றுன்னு நினைக்கிற மாதிரி நம்மளையும் ஒன்றுன்னு நினைக்க வைக்கணும்னு எதிர்பார்க்க பெரும்பாலும் மாட்டாங்க. ஒரு ஆன்மீகவாதின்னு சொல்கிறது அப்படி தான் சொல்லணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு நாள் ஒரு கருத்தை ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இஸ்லாமியரை நீங்கள் கட்டாயப்படுத்தி உங்கள் தெய்வத்தை வழிபட என்ன பண்ண முடியாது, அழைக்க முடியாது. ஒரு கிறிஸ்தவரை நீங்கள் வற்புறுத்திய விதமாக செய்ய வைக்க முடியாது. ஆனால் ஒரு இந்து இறை நம்பிக்கையில் உள்ளவன் எல்லா இடங்களுக்கும் செல்வான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு. இந்து மதமானது ஒரு சுதந்திரமான மதம்ங்கிறார். என்னது, என்ன மதமா? நம்ம ஆண்டவர் கொடுத்துருக்கிறது போல் சுதந்திரம் உலகத்தில் யாருமே கொடுத்துடல. அப்போது இது அங்கே போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த வேதத்தில் சுதந்திரம் இல்லைன்றது இல்லை, அறிய வேண்டியவரை மெய்யாகவே யாரென்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ஒன்றாட மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்? நம்முடைய நிலைப்பாட்டில் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறோம். அதுக்காக நாம் அவங்கள அவமதிக்கிறோம் என்பது அர்த்தம் அல்ல, அவர்களை புறம் தள்ளுகிறோம் அல்லது அவங்கள இது பண்ணுறது இல்லை. என்னுடைய நம்பிக்கையில் இன்றைக்கி உலகத்தில் காமனாக பேசக்கூடிய ஒரு சொல்லாடல் இல்லை தெரியுமா, எனக்கு மதமும், நான் சொல்லுவேன் எனக்கு மதமும் சம்மதம் இல்லை, நான் நம்புகிற நம்பிக்கை என்னது என்பதை அறிந்திருக்கிறேன்.
அதில் எது சரி என்கிற ஒரு தெளிவை தெய்வம் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் மதத்தினரும் எனக்கு சம்மதம். என் வீட்டுக்கு யார் வேணாலும் வரலாம். நீ கடவுள் நம்பிக்கை உள்ளவனும் வரலாம், கடவுள் நம்பிக்கை இல்லாதவனும் வரலாம், எந்த மதத்தை பின்பற்றுவனும் நீங்கள் வரலாம். கிறிஸ்துவனுடைய அன்பை இந்த இடத்துல நீ கட்டாயம் பெற முடியும். துவேஷம்லாம் கிடையாது. ஸோ இந்த வேறுபாடு, இந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு கரெக்டாக என்ன பண்ணணுங்க, தெரியணும். அப்போது ஆண்டவர் இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறார் பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய தேசத்தை நீ பரிசுத்தம் பண்ணு, விக்கிரகங்கள் அங்கே இருக்கக்கூடாதுன்றாரு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மாறி 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 தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் இப்போ நமக்கு என்ன வரும்னா, இது நம்மக்கிட்ட பேச வேண்டிய சப்ஜெக்டே கிடையாது. பாஸ்டர் 2 வாரமாக இந்த விக்கிரக ஆராதனை பற்றி என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய ஒரு இதுவாக வச்சுருக்குறாங்க. இன்னொரு ஆட்கள் இருக்கிறாங்க, நாங்கள் வேற்று மதத்தில் உள்ளதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் கிறிஸ்தவத்திலே உள்ளதுங்க. நாங்கள் வேளாங்கண்ணிக்கு போன உடனே இந்த சொரூபத்தை வாங்கி கொண்டாந்து உள்ளே வச்சோம். சொரூபத்தை யாருமே உண்டாக்கக்கூடாது, சொரூபத்தை யாருமே உண்டாக்கக்கூடாது, அதை வாங்கி கொண்டாந்து வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. அது மிகவும் சாபமான ஒரு காரியம். அப்போ நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் விக்கிரக ஆராதனை வேதம் இன்னொரு கண்ணோட்டத்தில் பேசுது. நமக்கு பொதுவாக என்ன பண்ணணும், இப்போ நமக்கு என்ன உணர்வு வரும், நம்ம வீட்டுக்குள்ளே எந்த விதமான சிலைகளும் இல்லை, படங்களும் இல்லை, எதையும் நம்ம கும்பிடல, எதையும் பண்ணல. இறந்தவர்களை புகைப்படம் வச்சு கும்பிட்றது கூட, அது கூட விக்கிரக ஆராதனை தான். செய்யக்கூடாது. நம்ம விசுவாசியிலே ஒன்று என்ன பண்ணிச்சு, அது அறவேக்காட்டு விசுவாசின்னு தான் வச்சுக்கிடுங்களேன். அவங்க வீட்டில் இறந்து போனவருக்கு ஃபோட்டோ வச்சு மெழுகு திரியெல்லாம் கொளுத்தி பார்க்குற ஒரு தலைவாழை இலையில் என்னமோ வடை எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். ஆனால் பைத்தியக்கார பையில் அது என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருந்தா நான் தின்றுருப்பேன். அது ஃபோட்டோக்குள்ளே இருக்க திரும்பி கூட பார்க்காது. அது பண்ணிக்கிட்டு இவன் பக்தியாக ஜெபம் பண்ணுதான். என்ன பண்ணுறான் லூஸாவன். அதுக்கப்புறம் அந்த கிறுக்கனை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு சமயம் கிடைக்கல பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப தவறான காரியம். அது அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இறந்து போனவொடனே ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டு, முந்தியெல்லாம் ஒரு விளக்கு வச்சுருப்பாங்க கீழே. அது குறிப்பாக வெள்ளிக்கிழமை அதெல்லாம் குறிப்பிட்ட நாட்கள் வரும்போது அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி திரி வச்சு எரியெல்லாம் விடுவாங்க. எல்லா படத்துக்கும் இப்படி இது பண்ணும்போது அதுக்கு ஒரு 2 சுற்றி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இது டெய்லி எண்ணெய் ஊற்றிட்டு கொளுத்துறது இம்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போயே ஒரு பல்பு விற்கிது, அது குச்சிக்கிட்டே இருக்குது, அது உள்ளே எரியுது தீப்பழம்பு மாதிரி. வி கான் டூ ஆல் தீஸ் திங்ஸ். இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அப்போ வீட்டில் ஃபோட்டோ வைக்க தப்பானா இல்லை, வைக்கிறது தவறு கிடையாது. நம்மோடு ஒருத்தர் வாழ்ந்தவர்களுடைய ரெமெம்பரன்ஸ்க்காக, நினைவாக நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த வீட்டுக்குள்ளே வச்சுருக்க. சிலர் அதெல்லாம் வைக்க மாட்டோன்னு ஓவர் பக்தியில் போயிடுவான். நான் அதுக்குள்ளே நான் போகவே இல்லை. அவங்களாம் கொஞ்சம் மிஞ்சின நீதிமான்கள், அதுக்குள்ளெல்லாம் நான் போக மாட்டேன். நான் வச்சுருக்கிறேன் என் வீட்டில். இப்போ சமீபத்தில் எங்கள் தாத்தாவுடைய ஃபோட்டோ ஒன்று கிடச்சிது, அது அழிஞ்சிட போகுதுன்னு சொல்லி அதை கொண்டு போய் இதில் எடுத்து அழகாக ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதெல்லாம் நினைவுகள். இட்ஸ் ரிமெம்பரன்ஸ், மெமரிஸ், குட் மெமரிஸ். அவர்கள் நினைக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு மனுஷர் நம்மளோட வாழ்ந்தாங்களே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்காக போய் அவங்கக்கிட்ட நின்றுக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது. சரியா? அதெல்லாம் சரி கிடையாது. அது இப்போது இந்த விக்கிரக ஆராதனை என்பதை 1 சாமுவேல் 15:23 படிக்கும்போது வேதம் இன்னொரு கண்ணோட்டத்தில் பேசுகிறது. என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாரம். முரட்டாட்டம்னா என்னன்னா ஸ்டபன்னஸ். என்னதுங்க? ஆமாம், ஸ்டபன்னஸ்னால் என் புடியை விட்டே கொடுக்க மாட்டேன், நீ என்னன்னா சொல்லு, நீ என்னன்னா சொல்லு பாஸ்டர். 9 மணி கோயிலுக்கு 9:45 தான் வருவேன். ஏன்னா அது என்ன நிலை, அது ஒரு முரட்டாட்டம். அப்போ முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்தி. அப்போது இன்றைக்கி ஆவிக்குரிய உலகத்தில் இன்றைக்கி நிறைய முரண்டு பிடிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு நான் எதை கொடுப்பேன்,
இப்போ ஏன் அதை ஆண்டவர் விக்கிரக ஆராதனையோடு ஒப்பிடப்பட்டார்னா, நீங்கள் எந்த விஷயத்தை விட மாட்டேன்னு ரொம்ப உறுதியாக பிடிச்சிருக்கிறீங்களோ அதை நீங்கள் ஆண்டவரை விட என்னவாக கருதுறீங்க? மேன்மையாக கருதுறீங்க. அதுதான் பிரச்சனை. அப்போ ஆண்டவர் அந்த விஷயத்தை வேணாம் அப்படின்னாருன்னா வேணாம். ஆனால் எனக்கு வேணும் அப்படிங்கிற நிலையில் நீங்கள் அதை பிடிச்சி வைக்கும்போது அந்த காரியம் எதை விட மேன்மையாயிருது? ஆண்டவரை விட மேன்மையான ஒரு காரியமாக மாறிவிடுகிறது. அந்த முரட்டாட்டம் பண்ணுது. சிலர் வீட்லேயே குசு குசுன்னு பேசிக்கலாம். அவர் கிடக்கிற வேலை வெட்டிலாம் சொல்லின்னு இருப்பார். நம்ம பொறுமையாக போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. அவர் அவர் பின்னாடி செவுத்துக்கிட்டு பின்னாடி ஒரு வீடு வச்சுருக்கிறாரு. அப்படி தட்டி போட்டு அப்படி வந்துடுவார். குரோம்பேட்டு பின்னாடி இருக்குது, செவுத்துக்கு பின்னாடி. அப்போது ஜனங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இது இருந்தது பாருங்கள். சில மனிதர்களோடு கூட ஆண்டவர் சில விஷயங்களை டீல் பண்ணும்போது வசனத்தை கொண்டு சொல்வார், கண்டித்து உணர்த்துவார். ஊழியக்காரர்கள் தனிப்பட்ட விதங்களில் சில உணர்த்திவிப்பெல்லாம் கொடுப்பாங்க. எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருப்பாங்க. அது மிகவும் தவறான காரியம். அப்போ இன்றைக்கு தேவ வசனத்துக்கு விரோதமான காரியம் எது உங்கள் வாழ்க்கையில் முரட்டாட்டமாக இருக்கிறதோ அந்த முரட்டாட்டமும் பிடிவாதமும் எதற்கு சமானம்? எதற்கு சமானம்? விக்கிரக ஆராதனைக்கு சமானம். அது உங்களுடைய பழக்க வழக்கமாக இருக்கலாம், அல்லது அது உங்களுடைய பொழுதுபோக்காக இருக்கலாம், அல்லது உங்களுடைய உடைநடை அலங்காரமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் சரியில்லைப்பா விடுனா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை எனக்கா உணர்த்தினதுக்கப்புறம் வர அப்படின்னு. வீடு தீப்பிடிச்சி எரியுது, ஃபயர் இன்ஜின்காரனுக்கு சொல்கிறீங்க, நான் கொஞ்சம் ஜெபம் பண்ணிவிட்டு சொல்கிறேங்கன்ட்டான்னா என்ன ஆகும்? சொல்லுங்க பார்க்கலாம். என்னப்பா நான் சொல்கிறது கரெக்டாக தப்பாப்பா? எதையுமே ஜெபத்தோடு செய்யணும்ல. ரொம்ப உடம்பு முடியாமல் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் கேஷுவாலிட்டி எமர்ஜென்சி கொண்டு போகிறீங்க. டாக்டர் சொல்கிறார், இருங்க நாங்கள் நர்ஸ் எல்லாம் பின்னாடி ஸ்க்ரீனுக்கு அந்த பக்கம் போய்ட்டு ஜோம் பண்ணிவிட்டு நாங்கள் வரோம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னா சரிப்பட்டு வருமா? இப்போ தேவன் தமது வார்த்தையை தெளிவாக நமக்கு கொடுக்கும்போது அதுக்கு உடன்படுவதும் கீழ்ப்படிவதும் தான் அவசியமோ ஒழிய அதுக்கு நாம் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விரண்டவாதம் பிடிவாதத்தை நமக்குள்ளே நம்ம கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் அதை என்னவாக தான் கன்சிடர் பண்ணுறாரு? விக்கிரக ஆராதனையாக தான் கன்சிடர் பண்ணுறாரு. ஸோ நம்மக்கிட்ட இந்த ஸ்டபன்னஸ் யாருக்கிட்ட இருக்கக்கூடாதுங்க. சில பேர் எப்படின்னா சொன்ன உடனே டக்குன்னு அந்த 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 நிலையை விட்டு இறங்கிடுவாங்க. ஒரு இளகின மனது, ஏற்றுக்கொள்கிற ஒரு மனது. சிலர் அசையவே மாட்டாங்க. குத்துன்னு குத்துனா கூட என்ன செய்யாதுங்க, அசைய மாட்டாங்க. அது தேவனுடைய பார்வையில் விக்கிரக ஆராதனைக்கும் அவபக்திக்கும் சரியாக இருக்கிறது. அடுத்து இந்த விக்கிரக ஆராதனை பற்றி ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21:26 கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியே எல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பான காரியங்களை செய்தார்கள். இது முரட்டாட்டம் மாத்திரமல்ல, இது தேவனுக்குடைய பார்வையில் எப்படிப்பட்ட காரியங்கள்? அருவருப்பான காரியங்கள். எல்லாரும் சொல்லுங்க, அருவருப்பு. இப்போ புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வெளிப்பாட்டுக்கு அப்புறம் தான் அவருடைய ஊழியம் ஆரம்பிக்குது. அவர் என்ன சொல்கிறாரு? ரோமர் 1வது அதிகாரத்தில் தேவனை குறித்து 1:19 தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி எனில் காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு எப்படி காணப்படும்? தெளிவாய் காணப்படும். அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் தங்கள் சிந்தனைகளால் என்ன ஆனார்கள்? வீணரான. உணர்வில்லாதவருடைய இருதயம் என்ன செய்தது? இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லி பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமை. தேவனுக்கு என்ன இல்லை? இந்த நம்ம காண்ற எல்லாத்துக்கும் என்ன இருக்குது?
அழிவு இருக்குது. நமக்கு அழிவு இருக்குது, புரியுதா? பறவைகளுக்கு அழிவு இருக்குது, மிருக ஜீவன்களுக்கு அழிவு இருக்குது, தாவரங்களுக்கு அழிவு இருக்கிறது, பூக்களுக்கு அழிவு இருக்கிறது, மரங்களுக்கு அழிவு இருக்கிறது. ஆனால் இந்த அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள பொருளுக்கு என்ன ஆக்கக்கூடாதுங்க? ஈக்குவல் ஆக்கக்கூடாது. ஒப்பாக மாற்றி அழிவுள்ள மனுஷர்கள், எல்லாரும் சொல்லுங்க, அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகியவைகளுக்கு ரூபங்களாக மாற்றினார்கள். அப்போது எனக்கு இந்த குறிப்பாக இந்து இறை நம்பிக்கையில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, கடவுள் இவர்களை உருவாக்கி இருக்கும்போது இவங்க இஷ்டப்படி யாரை உண்டாக்குறாங்க? கடவுளை உண்டாக்குறாங்க. ஆனால் அதே வடிவத்தில் இவனை சித்தரித்தோம்னாலோ அல்லது அந்த சித்தரிக்கக்கூடிய விஷயத்தை கொண்ட ஒரு பெயரை வச்சு கூப்பிட்டாலும் இவனுக்கு என்ன வந்துடும்? கோவம் வருமா வராதா? குரங்குன்னு சொன்னால் கோவம் வருமா வராதா? ஐயோ அது பொம்பளையாங்க, விஷங்க, அது பாம்புங்க, நல்ல பாம்புங்க அப்படிமா. அப்போ இவ்வளோ நல்ல பாம்புன்னு சொன்னால் இவனுக்கு கோவம் வருது. ஆனால் சாமி என்ன வாக்கிடுவாங்க? நல்ல பாம்பு மாதிரி வடிவமைக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க செய்கிறாங்க, செஞ்சுட்டு போடும். பட் இது நமக்கு என்ன செய்யாது? ஒத்து வராது. வேதத்தினுடைய வசனத்திற்கு இது முற்றிலும் விரோதமான ஒரு காரியம். ஆக இவர்களுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக என்ன செய்தார்கள்? மாற்றினார்கள். கடைசி வசனத்தில் சொல்லுகிறது, தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றி. அப்போ தேவனுடைய சத்தியம் என்னது? தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், சத்தியம். தேவன் ஆவியாக இருக்கிறார் என்பது சத்தியம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, சத்தியம். ஆனால் அதரிசனமான அந்த தெய்வம் கிறிஸ்துவில் வெளிப்பட்டார் என்பது சத்தியம். ஆமென். தேவன் ஒருவராக இருக்கிறார் என்பது சத்தியம். அந்த தேவன் ஆவியாக இருக்கிறார் என்பது சத்தியம். அந்த ஆவியாக இருக்கிற தேவன் கிறிஸ்துவிலே தன்னை என்ன செய்தாருங்க? வெளிப்படுத்தினார் என்பது சத்தியம். அப்போ இந்த சத்தியத்துக்கு மாறான நிலையில் தெய்வம் எந்த விதத்தில் வர்ணிக்கப்பட்டாலோ வடிவமைக்கப்பட்டாலோ, த டிசைன் அண்ட் டிஃபைன் காட், தேவனை வடிவமைப்பதும் தேவனைக்கான ஒரு விளக்கத்தை நாம சுயமாக கொடுப்பதும் என்பது மிகவும் தவறான காரியம். அது சத்தியத்தை அவர்கள் என்னவாக மாற்றினார்கள்? பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் எதை தொழுது சேவிக்கிறார்கள்? சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறார்கள். இவரே என்னென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். இப்போ புதிய ஏற்பாட்டில் வரும்போது, இப்போ பழைய ஏற்பாட்டில் உண்மையான விக்கிரகத்தை விக்கிரக ஆராதனை என்று சொன்னது. உண்மையாக ஒரு சிலையை வடித்து இதை தான் தெய்வம் என்று சொல்வதையும் விக்கிரக ஆராதனை என்று சொன்னது. இரண்டாவது, த ஸ்டபர்னஸ், ஒரு கடின இதயம், விட்டு கொடுக்காத தான் என்கிற நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிடிவாதமான நிலையும் வேதம் என்னன்னு சொல்லுது? விக்கிரக ஆராதனை. புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு கோணத்தை அவர் சொல்லுகிறார். எபேசியர் 5:5-6 ஆகிய 2 வசனங்கள். விபச்சாரக்காரனாயாவது அசுத்தனாயாவது விக்கிரக ஆராதனை காரனாகிய பொருளாசைக்காரன். என்னது காரன்? விக்கிரக ஆராதனை காரனாகிய பொருளாசைக்காரன். இவனுக்கு எது மேலே ஆசைங்க? எந்த நேரமும் பொருள் மேலே ஆசை. அதான் ஒருத்தர் சொன்னார், காசே தான் கடவுளப்பா அப்படின்னாரு. 24 மணி நேரம் என்ன தான் அவளுக்கு? அப்போ மனுஷர்களுக்கு பொருள் நமக்கு அவசியம், ஆனால் பொருளாசை பிரச்சனை. நான் உங்களுக்கு சொல்கிறது விளங்கலையா? அப்போ நமக்கு வாழ்க்கைக்கு என்னெல்லாம் அவசியமாக இருக்குதோ அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கணும். ஆனால் அவசியத்திற்கு அப்பாற்பட்டு சும்மா தேவையில்லாமல் சில பேர் ஆசையில் போவா. அது ஆசை சில நேரங்களில் பேராசையாக போயிடும். அந்த பேராசையை நிறைவேற்றுறதுக்காக சில காரியங்களை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள். நம்ம எந்த ஒரு காரியத்தை ரொம்ப நிதானமாக யோசிக்கணும். இப்போ நான் ஒரு நல்ல கார் வச்சுருக்கேன், நல்ல அருமையான காரு. ஒவ்வொரு தரமும் நான் வரும்போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே வருவேன். எப்படி சொல்லிட்டு வருவேன்னா, அந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தது ஜனங்க இந்த வெட்ட வெயில அப்படியே கொதிக்கிற நிலையில் நிற்கும்போது, நம்மளும் ஒரு காலத்தில் இது மாதிரி நின்று இருக்கிறோம். சில நேரத்தில் ஸ்கூல் முடிச்சுட்டு வருவேன், பஸ்ஸு நின்றுக்கிட்டு இருக்கு, கிட்ட ஏறும்போது ஓடி எடுத்துருவான். பின்னாடி படி இருக்கும் பார்த்தீங்களா, ஏணி ஒன்று இருக்கும் மூட்டை ஏற்றுறதுக்கு. அந்த மூட்டை ஏற்றுற ஏணி மேலே நின்று தொங்கிக்குவேன். அது எடுத்தது அடுத்த பஸ் ஸ்டாப் வர வரைக்கும். ஏன்னா ஏறதுக்குள்ளே அவன் என்ன எடுத்துட்டான், இப்போ எனக்கு அந்த பஸ்ஸை விட்டோன்னா இன்னொரு 3/4 மணி நேரம் நிற்கணும்.
ஏணியில் தொங்கிக்கிட்டே வருவேன். அப்போல்லாம் போலீஸ்காரங்களாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க. இப்போ நான் தான் பின்னாடி பஞ்சர் ஆயிரும். அப்புறம் அடுத்த ஸ்டாப் வந்தவொடனே இறங்கி என்ன பண்ணிடுறது, உள்ளே ஏறிடுறது. குறிப்பாக அந்த செங்கல்பட்டில் இந்த புது பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புது பஸ் ஸ்டாண்டு வர வரைக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்கும். வேகமாக ஓடி வருவோம். அப்போது அந்த 108 ஒன்று வரும், 4:40 வரும். அதை மிஸ் பண்ணிட்டோன்னா அதோட 5:30 மணிக்கு 108B தான் வரும், மாமல்லபுரம். அது வரைக்கும் நிற்கணும். அதுக்காகவே வேகமாக ஓடியாரும்போது அப்போ தான் பஸ்ஸு சில நேரத்தில் எடுத்துருவான். அந்த லாஸ்ட்டு பீரியட் அந்த வாத்தியாருக்கு என்ன எழுப்புதல் வருமோ அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு கிடப்பார். முடிச்சுட்டியோ முடியா சீக்கிரம் பஸ்ஸை பிடிக்கிறேன்னு சொல்லி அட்டிச்சு போகிறேன்னு ஓடி வந்தால் பஸ்ஸை எடுத்துருவான். டபக்குன்னு என்ன பண்ணுறதுன்னா அந்த ஏணி என்ன செய்யுது, இதெல்லாம் வீட்டுக்குள்ளே சொல்லியிருந்தேன்னு வச்சு கொண்டு விடுவாங்க நம்மளை. 18 வயசில் 17 வயசில் பண்ண தப்பை இன்றைக்கி 55 வயசில் சொல்கிறோம் பாருங்கள். வேறு வழி இல்லை, அந்த பஸ்ஸை விட்டா இன்னும் நிற்கணும். அப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு காலத்தில் பிரயாணம் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வண்டி கொடுத்துருக்குறாரு. அது நினைக்கும் போது கர்த்தருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் என்னுடைய தாழ்வில் நம்ம நினைத்த தெய்வம் அவர். ஆமென். நம்முடைய தாழ்வில் நம்மளை நினைத்த தெய்வம். ஆனால் இந்த வண்டியை வச்சுக்கிட்டு இந்த சிட்டிக்குள்ளே வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். சிட்டிக்குள்ளே வண்டி ஓட்டுறது போல் கொடுமை உலகத்தில் எதுவுமே கிடையாது. இங்கிட்டு ஒருத்தன் நாய் மாதிரி நுழைவேன், அங்கிட்டு வருவேன், கிளவி, நாய், மாடு, ஆட்டோ, 2 வீலர் எல்லாத்தையும் பார்க்கணும். அதாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு நீங்கள் போகிறதுக்கு அப்படியே கை ஓஞ்சி போயிடும். எதில் ஓட்டுறதுக்கு, சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு. அப்போ நான் யோசித்தேன், சரி நம்ம ஒரு சின்னதாக ஒரு வண்டி வாங்கலாமா அப்படின்னு ஒரு தாட்டு வந்து யோசிச்சுட்டு ஒரு நாள் காலையில் உட்காந்து கால்குலேஷன் பண்ணி பார்த்தேன். ஒரு வண்டி வாங்கினா குறைஞ்சது ஒரு 6 லட்ச ரூபா ஆகும். அந்த வாங்கின 6 லட்ச ரூபா வண்டிக்கு என்ன போடணும், பெட்ரோல் போடணும், அப்புறம் அதுக்கு இன்சூரன்ஸ் கட்டணும், அப்புறம் ஒவ்வொரு 10,000 கிலோமீட்டருக்கு அதை என்ன பண்ணணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இதெல்லாம் கூட்டி வகுத்து கழுத்து போட்டால் அந்த காசுக்கு டாக்ஸி சர்வீஸு ஃப்ரீயாக சீப்பாக என்ன செய்யுது இருக்குது. புக் பண்ணோமா என்ன ஒரு மாதத்துக்கு என்ன 5 தரம் போயிடுவோமா, 5 தரத்துக்கு நீங்கள் கால்குலேஷன் போட்டாங்கனால அந்த ஒரு கார் வாங்குகிற காசுக்கு ஒரு 7-8 வருஷத்துக்கு நீங்கள் எதில் போகலாம், டாக்ஸியில் போகலாம். உங்களுக்கு ஒரு பைசா செலவில்லை, ஒரு சேதாரம் கிடையாது. கால்குலேஷன் போட்டு பார்த்தேன், இது சரியாக வரலையே, இது தண்ட செலவு. அப்போது நமக்கு இருக்கிறது இது போதும், நமக்கு தேவையாக இருக்குதா, இருக்கிறதே இருக்குது. மெட்ரோ 35 ரூபா கூழுன்னு ஏற்றி கொண்டு போய் அடுத்த இடத்துல விட்டுருவான். இன்னும் ஒரு 5 வருஷம் நீங்கள் தாண்டிடுச்சின்னு வைங்களேன், சென்னை நகரத்தை போல் ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான சிட்டியை நீங்கள் பார்க்கவே முடியாது. அவ்வளோ சூப்பராக பண்ணுறான். அதில் பாதிங்க தின்னானுங்கன்னு வைங்களேன், ஆனாலும் நல்லா பண்ணுறான். நல்ல இன்டர் கனெக்ஷன்ஸ் நல்லா என்ன செய்கிறாங்க, கொடுக்குறான். டாக்ஸி சர்வீசஸ்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸ்ஸு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். ரொம்ப சீப்பாகவும் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் எப்படி ஆட்டோ டாக்ஸி மாதிரி மோட்டர் பைக்கு டாக்ஸி இருக்குது. அங்கே திடீர்னு டக்குன்னு ஒரு பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போனோன்னா ஒரு 15 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும், ஒருத்தர் உடையாந்துருவார். அங்கே பக்கத்துலேருந்து உடையாந்து ஏற்றி கொண்டு போய் இறக்கி விட்டுருவார். ஸோ நம்ம சீக்கிரமாக என்ன பண்ணலாங்க, மொபிலிட்டி ஆகலாம். யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு போகிறாங்க, நமக்கு ஒரு டென்ஷனோ பயமோ இல்லை, நம்ம தண்ட செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது நான் இதை எதுக்காக இவ்வளோ விளக்கமாக சொல்லனா, எல்லோரும் வச்சுருக்கிறாங்களெல்லாம் நம்ம வாங்கக்கூடாது. நமக்கு என்ன தேவைங்கிறத முதல்ல நம்ம என்ன செய்யணும், உட்காந்து யோசிக்கணும். இப்போ சில பேருடைய காலனா இந்த பையிங் கெப்பாசிட்டி நிறைய பேருக்குள்ள இன்றைக்கி பொருளாதார நிலையில் வந்து பையிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. வாங்கும் திறன் அப்படின்னு சொல்லலாம். அப்போது அதுக்கேற்ற மாதிரி மனிதர்களுடைய பொருளாதார சக்தி இன்றைக்கி உயர்ந்திருக்குது. ஆனால் ஜனங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் மேக்கிங் எ வெரி மேட் டெசிஷன்ஸ். அதாவது புத்தி கட்டத்தனமான காரியங்களை பண்ணுறது. என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் பந்தாவுக்கு பண்ணுறது. என்னது, எதுக்கு பண்ணுறது, பந்தாவுக்கு பண்ணுறது. இப்போ நான் வச்சுருக்கிற காரில் கண்ணாடி சைடு மிரர் இருக்குல்ல, உடஞ்சி போச்சுன்னா 1500 ரூபா போட்டால் மாட்டிடலாம். அதே இது நீங்கள் வால்டாக்ஸ் ரோடுக்கு இங்கே போனீங்கன்னா செகண்ட் ஹேண்டு கடை இருக்கும், 500 ரூபாய்க்கு நல்ல இது கிடைக்கும். இதே இது ரொம்ப விலை உயர்ந்த காரை வாங்கினீங்கன்னா ஒரு கண்ணாடியே 10,000 ரூபா. நீ 4 கண்ணாடி வாங்கி போகிறதுக்கு இன்னொரு கார் என்ன செஞ்சிடலாம், வாங்கிடலாம். அப்போ அதை மாற்றணுன்னா நமக்கு அதுக்கேற்ற என்ன இருக்கணுங்க, வருமானம் இருக்கும். இந்த வண்டி 15 கிலோமீட்டர் போகும், அந்த வண்டி 4 கிலோமீட்டர் தான் போகும். அப்போ இன்றைக்கி மனுஷனுக்குள்ளே என்னென்னா, அதை தான் வேதத்தில் வாசிக்கிற ஜீவனத்தின் பெருமை. போக வேண்டிய இடத்துக்கு போகாதோ, 2 விஷயந்தான். பாதுகாப்பாக போகணும்,
நேரத்தோடு போய் சேரணும், சேஃப்டியாக போய் சேரணும், அவ்வளோதானே. இந்த 3 அம்சத்தை ஒரு விஷயம் நமக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துச்சுன்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ எதையுமே மக்கள் உட்கார்ந்து இது எனக்கு தேவையா அப்படிங்கிறத முதல்ல என்னவே பண்ணுறது கிடையாதுங்க, யோசிக்கல. அவன் வச்சுருக்கிறான், நான் வச்சுருக்கேன். என் பக்கத்தில் என் கூட வேலை செய்கிறவன் வந்து லேட்டஸ்ட்டு ஐஃபோன் வாங்கிட்டு அதனால் நான் வாங்கிடுவேன். அவன் வாங்குவான், அங்கே அப்போ லஞ்சம் வாங்குவான். உங்கள் அப்பா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, விவசாயம் பார்க்காரு. உனக்கு ஆண்டவரே நீ இந்த ஆப்போ ஃபோனை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், APPO கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் ஊழியத்தில் நிறைய விஷயங்கள் ரொம்ப கற்றுக்கிட்டாங்க. அப்படியே பஞ்சப்பாட்டு பாடுறதில் பஞ்ச பணாதைகள் மாதிரி பேசுவான் பாருங்க. ஆனால் சீக்கிரட்டாக பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வீண் செலவு, வெட்டி செலவுகள் பண்ணுவான். அப்போ நமக்குள்ள மனசுக்குள்ளே உள் மனசில் தோணும், இவனுக்கெல்லாம் எதுக்கு நம்ம உதவி செய்யணும்னு. அப்போது ஜனங்கள் வந்து வாழ்க்கையின் யதார்த்தத்தை என்னவே செய்கிறது கிடையாதுங்க, புரிந்து கொள்கிறதே கிடையாது. அப்போ வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, பொருள் ஆசை என்றைக்குமே எதற்கு காரணம்? விக்கிரக ஆராதனைக்கு காரணம். உங்களுக்கு பொருள் வேணுமா? உனக்கு என்னது தேவை என்று அறிந்த பரமபிதா எல்லாவற்றையும் கொடுப்பார். அப்போது சிலர் அந்த அலங்காரம், உடுத்துகிற உடை, சில ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க. ஒரு அம்மா இங்கே ஒரு நெக்லஸ் போட்டிருந்தது, இது வந்து வெளிப்பிரகாரம். அதுக்கப்புறம் இவ்வளோ தூரத்தில் ஒன்று போட்டிருந்தது, அது பரிசுத்த ஸ்தலம். அதுக்கப்புறம் இவ்வளோ போட்டிருந்தது மகா பரிசுத்த ஸ்தலம். வரிசையாக போட்டு கீழே வரைக்கும் தொங்குது. இப்போன்னா லைஃப் ஃபுல்லாக செட்டில்டு. அன்றைக்கி உன்னை எவன் கேட்டான்? அப்போது ஜனங்க என்ன பண்ணுறதுன்னா, இந்த ஜீவனத்தின் பெருமையில் என்ன பண்ணுறாங்க, ஆமாம் நீ 2 லட்ச ரூபாய்க்கு வாட்ச் விற்கிது வாங்கினாலும் அதே டைம் தான், நீ இந்த 2000 ரூபா கேஷியோ வாட்ச் வாங்கினாலும் அதே டைம் தான். உனக்கு என்ன அது எக்ஸ்ட்ராவாக 2 மணி நேரம் கூட்டி கொடுத்து உனக்கு இந்த வாட்சை நீ கட்டியிருப்பதுனாலே 75 வயதில் போக வேண்டிய நீ 80 வயது வரைக்கும் உனக்கு ஆண்டவர் ஆயுளை நீட்டிக்கிறார். ஒரு மண்ணும் கிடையாது. அப்போது இன்றைக்கி இந்த ஜனங்கள் எதில் போய் மாட்டிக்கிட்டாங்க? ஒரு சாரார் ப்ரிஸ்டீஜுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அவங்ககிட்ட இருக்குது, அவன் பண்ணிட்டு போட்டோம். ஒன்றுமே இல்லை இதுங்கக்கிட்ட சொல்லுது, கெத்தாக இருக்கணுமா? என்னது கெத்தாக இருக்கணுமா? நான் சொல்லுதேன், நீ ராத்திரி படுத்துட்டு 10 தடவை லூஸ் மோஷன் ஆச்சுன்னு வச்சுக்கோ, காலையில் 6 மணிக்கு தெரியும் உங்கள் கெத்து என்னன்னு. எந்திரிக்க முடியாது கண்ணு. இடுப்பில் இருக்க லுங்கியை எடுத்தோன்னால கட்ட முடியாது, சொணங்குவான். என்னடா அப்படின்னா, ஒன்றும் முடியலை, உன் கெப்பாசிட்டி இவ்வளோதான். அதனால் இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன வேணுமோ, என்ன தேவையோ, உன் தேவைகளை அறிந்த பரமபிதா உனக்கு எல்லாவற்றையும் நன்றாக கொடுப்பார். அல்லேலூயா. அப்போது உனக்கு என்னது தேவை என்பதை உன் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்போ தேவை அந்த நிலையை நம்ம வந்து ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு நம்ம எட்டும்போது, அந்த நேரம் நமக்கு அவசியப்படும் போது அதை கர்த்தரே வந்து என்ன பண்ணுறாருங்க. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லுவேன், நம்முடைய தேவையை நாம் அறிந்திருக்கிறதை விட தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார். காரணம் அவர் நம்முடைய எதிர்கால திட்டங்கள் அவருக்கு தெரியாதா? இந்த சென்னையில் நான் வீடு வாங்கிட்டு பிரதிஷ்டை பண்ணிட்டோம், வந்துட்டோம், போய் நின்றோம். ஆனால் உண்மையாகவே அந்த வீடை கர்த்தர் ஏன் கொடுத்தாருங்கிறது அந்த நிலையை எப்போ உணர்ந்தேன் தெரியுமா? இவங்க 2 பேர் கோவிடில் படுத்தாங்க பாருங்க, எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. யார் வீட்டுக்கு போனாலும் ஏற்றுக்க மாட்டான். இப்போ நீங்கள் எங்கேயாவது வேறு ஏதாவது வியாதிக்கு போய் எங்கேயாவது ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கிறீங்கன்னா, பக்கத்தில் இருக்க சித்தப்பா கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாரு. கோவிடில் இருக்கும்போது யார் கொண்டு வந்து கொடுப்பா? நீங்கள் கூப்பிட்றீங்கனாலே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவார். ஏன்னா அவருக்கு ஒட்டிக்குமோன்னு அவருக்கு பயம். அப்போ யார் வரவும் பயப்படுறாங்க. யார் வீட்டுக்கு நம்மளும் என்ன பண்ண முடியாதுங்க, போக முடியாது. அப்போது நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும், நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி என்ன செஞ்சுருக்கோம், ஆயிருக்கும். ஆனால் நீங்கள் நமக்குன்னு ஒரு வீடு இருந்ததுனால அப்போ தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அப்போது பொருளாசை, பொருள் தேவை, சில விஷயங்கள் நமக்கு சில கனவுகளாக இருக்குது, இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் இருந்தால். இப்போ பாருங்கள், அன்றைக்கி ஒருத்தர் பார்த்துட்டு இந்த ஷர்ட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு. இந்த ஷர்ட் நல்லா இருக்கா நல்லா இல்லையா?
உடனே இது ஜப்பான்லேருந்து வந்திருக்கு. ஒன்றும் கிடையாது. இது வந்து சென்னை சில்க்கு எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குற யூனிஃபார்ம். ஏன்னா அவங்க எல்லோரும் இந்த இது போட்டிருக்கிறாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ எனக்கு கேட்டேன், நீங்கள் போட்டிருக்கிற அதே இது வேணும் சார். என்ன சார் இது, இதை போய் கேட்குறீங்க? குடியா, அது நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, இன்னும் போடக்கூடாதுன்னா போய் அது மாதிரி அதை கேட்டு அவன் போய் உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்தான். எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கறதுக்கு நான் வச்சுருக்கேன், ஒரு 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 லம்பு வச்சுருக்கேன். எனக்கு வெட்டி கொடுத்தான். நான் கூட இந்த தச்சு வச்சுருக்கேன். யாருக்கா தெரியுமா இது? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோர்டு கம்பெனிக்குரிய துணியெல்லாம் செங்கல்பட்டில் விற்றுது, ப்ளூ கலர் ஷர்ட்டை. அதை ஒரு தடவை வாங்கி போட்டிருந்தேன். எல்லாரும் சூப்பராக இருக்குது. பொருளாசை இது விக்கிரக ஆராதனைக்கு சமானம். இது மாதிரி காரியங்களை செய்கிறவர்கள் மேலே தேவனுடைய கோபாக்கனை வரும். அப்போது மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகியவைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். கலாத்தியரில் கூட வாசிக்கிறோம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள் இவைகளெல்லாம் இருக்கிற ஒரு மனுஷனை எதுக்குள்ளே பிரவேசிக்கிறதில்ல? தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிறதில்லை. 1 கொரிந்தியர் 10:14 சொல்லுகிறார், எனக்கு பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஓடுங்கள். 1 யோவான் 5:21 பக்தன் எழுதுகிறான், பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்கள். அப்போது சிலை வழிபாடு என்கிற அந்த விக்கிரக ஆராதனை மாத்திரமல்ல, பிடிவாதம் என்கிற விக்கிரக ஆராதனை, பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை, இவைகள் எல்லாவற்றை விட்டு நம்ம என்ன செய்யணுங்க? வெளியே வரணும். அப்போது வெளி உலகத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம உறவினர்கள் போகும்போது மற்றவங்கெல்லாம் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. அங்கே போயிட்டு நம்ம அவர்களுடைய இருதயம் காயப்படும்படி நம்ம எந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அத்தேனே பட்டணத்துக்கு பவுல் போகிறாரு. அத்தேனே என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய கிரீஸ் நாட்டின் தலைநகராகிய ஏத்தேன்ஸ் நகரம். அங்கே நிறைய பலிபீடம் உண்டாக்கி வச்சுருக்குறாங்க. அந்த பலிபீடத்தில் நீங்கள் ஒரு பலிபீடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்குதுங்க? என்ன தேவன்? அறியப்படாத தேவன். அப்போ பவுல் என்ன பண்ணுறாரு? போய் இதெல்லாம் இப்படி வச்சுருக்கிறீங்களே, இதெல்லாம் பிசாசு அப்படி இப்படிலாம் அவர் வந்து யாருடைய இருதயம் காயப்படும்படி பேசலை. வேதத்தில் அவர்களை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம் 17:22 வாசிக்கும்போது பவுல் எப்படி அவர்களுடைய நிலையை வந்து அக்னாலேஜ் பண்ணுறார் பாருங்க. என்ன சொல்கிறாரு? அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவில் நின்று, அத்தேனரே, இந்த விஷயத்தில் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி சொல்றாரு? என்ன உள்ளவர்கள்? தேவ பக்தி உள்ளவர்கள். அதாவது இதை வந்து ஆங்கிலத்தில் சூப்பர்ஸ்டிஷியஸ்ன்னு போட்டுருக்கு. சூப்பர்ஸ்டிஷியஸ்னால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களின் மீது அவங்களுக்கு என்ன இருக்குதுங்க? ஒரு வித நம்பிக்கை இருக்குது. அப்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஆனால் சரியானதை இன்னும் என்ன செய்யலைங்க? அறிந்து கொள்ளலை. அப்போது பவுல் என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுடைய தவறுகளை வந்து பேசிக்கிட்டு அங்கே டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு விட நம்ம சரியானதை எடுத்து என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. அந்த பலிபீடத்தில் ஒரு பேர் போட்டிருக்கு, இந்த பலிபீடத்தில் ஒரு பேர் போட்டிருக்கு, இந்த இப்படியே வரிசையாக பார்த்துட்டே வராரு. ஒரு பலிபீடத்தில் எழுதியிருக்குது. என்ன எழுதியிருக்குன்னா, அறியப்படாத தேவன். எல்லாரும் சொல்லுங்கள், அறியப்படாத தேவன். அப்போ அந்த அறியப்படாத தேவன் என்னும்போது பவுல் என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு இப்போ இவங்களுக்கு என்னன்னா, நம்ம இத்தனை கடவுள்களுக்கு பலி செலுத்துகிறோம், ஆனால் அறியப்படாத தேவன் ஒன்று வச்சுருவோம். ஏன்னா நமக்கே தெரியாமல், இப்போ எனக்கு வந்து 86 சாமி தெரியும், 87ஆவதாக எனக்கு தெரியாமல் ஒரு சாமி இருந்துச்சுன்னா அந்த சாமி கோச்சிக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக இவன் என்ன பண்ணிட்டான்னா, டிஃபால்ட் இது எது? இந்த அறியப்படாத தேவனுங்கிறது என்னதுங்க? டிஃபால்ட்டு. அப்போது அதுக்கு கொடுத்துருவோம். நமக்கே தெரியாமல் இருக்கிற மிச்சம் மீதாரி ஏதாவது சாமி இருந்ததுன்னா அதை தனக்கு கொடுத்ததா அது என்ன கணக்கில் என்ன செய்யட்டும், எடுத்துக்கிட்டோன்னு இப்படி வைக்கிறான். ஆனால் பவுல் சொல்லுகிறான், அந்த அறியப்படாத தேவனை நான் அறிந்திருக்கிறேன், அவர்தான் இயேசு.
அவர் தான் நான் தமஸ்குக்கு போகிற வழியில் எனக்காக சிலுவையில் என்னை சந்தித்து என்னோடு பேசினார். அவர் தான் எனக்காக சிலுவையில் மரித்த தெய்வம். அப்போது we need wisdom. இன்றைக்கி கர்த்தருடைய சத்தியத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணுன்னா நமக்கு முதல்ல we must have a respect with the people. வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுது, உங்கள் நம்பிக்கை குறித்து விசாரிக்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல ஆயத்தமாக இருங்கள். போன ஒரு 4 நாட்களுக்கு முன்னதாக என்னை சந்திக்கிறதுக்கு என்னுடைய ஆப் டெவலப்பர் வந்திருந்தார் வீட்டுக்கு ஒரு விஷயமா. அவரும் அவருடைய துணைவியார் வந்திருந்தாங்க. அப்போது அவர் வந்தது பிஸ்னஸ் பேச்சுக்காக வராரு. ஸோ பிஸ்னஸ் பேச்சு ஆரம்பித்தார். பிஸ்னஸ் பேச்சு 1 நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடுச்சு. ஓகே. அடுத்து அவர் கேட்டார், எனக்கு ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு ஃபாதர், எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. உடனே கொஞ்சம் நேரம் நான் அப்படி ஒரு 4-5 கருத்துக்கள் எடுத்து பேச ஆரம்பித்தேன். இந்தா போயிடுறேன்னா உட்காந்துட்டார் 3/4 மணி நேரம். பேச 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 அப்படியே அவர் மலைச்சி போய் ஆண்டோடைய சுவிசேஷத்தை என்ன செய்கிறாருங்க கேட்குறாரு. நான் சட்டுன்னு போயிட்டுன்னு வந்தேன், ஆனால் நீங்கள் பேச பேச என்னால் எந்திரிச்சு போகவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் ஆண்டவருடைய சத்தியத்தை, சிருஷ்டிப்பிலிருந்து மீட்பிலிருந்து அவர் வரப்போகிற அவருடைய வருகையிலேருந்து எல்லாத்தையும் ஒரு கோர்வையாக அவங்களுக்கு என்ன லாங்குவேஜில் சொன்னால் புரியுமோ அந்த லாங்குவேஜில் எடுத்து சொன்னேன். அப்போது மனுஷனுக்குள்ளே எல்லாருக்குள்ளே ஒரு பாவம்னு ஒன்று இருக்குது. பாவத்துக்கு பரிகாரத்தை மனுஷனே தேடணும்னு முயற்சிக்கிறான், அதுதான் மதம். ஆனால் கிறிஸ்தவம் எதில் வேறுபடுதுன்னா, அந்த பரிகாரத்தை எனக்காக ஒருத்தர் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டாரு. அதை நம்புறதுனால தான் ஒரு மனிதனுக்கு விடுதலை கிடைக்கும். அழகாக பேச பேச அப்படியே உக்காந்துட்டார். ஒரு 50 நிமிஷம் அவர் நகரவே இல்லை. சொல்லியிருக்காரு, இன்னொரு தடவை நான் வரேன், எனக்கு இன்னும் நிறையா சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. அப்போது நமக்கு அந்த நேரத்தில் என்ன தேவை? எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது. உங்களை மாதிரி ஆள்லாம் நல்லா பேசிவிடுவேன், பட் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பேசுகிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். ஆனால் ரொம்ப கவனம் நமக்கு தேவை. அப்போது நம்முடைய நம்பிக்கை குறித்து விசாரிக்கிற எல்லாருக்கும் எப்படி சொல்லணுமா? சாந்தத்தோடு மரியாதையோடு என்ன சொல்லணுங்க? பதில் சொல்லணும். அப்போ சிலர் பேசும்போது அந்த பேச்சில் முட்டாள்தனத்தை பயன்படுத்துறதுனால ஆத்துமாக்களை நிறைய நேரங்கள் என்ன பண்ண முடியல. ஆமாம், இது ஏற்கனவே எல்லா தப்பும் வேலையும் பண்ணிட்டு தான் இப்போ ஆண்டவர்களை வந்திருக்குது. அது அங்கே போனவன இது சைத்தா, இந்த பிசாசை வீட்டில் உன் வீடு விளங்காது அப்படின்னா அவனுக்கு சத்தியத்தை அறிந்தவன், அவன் இன்னும் அறியலை. அப்போ அறியப்படாதவனுக்கு அறிய வேண்டியபடி அவனுடைய இதய கண்கள், மனக்கண்கள் திறக்கப்படும்படி சாந்தத்தோடும் அமைதலோடும் மரியாதையோடும் அவர்களுக்கு என்ன சொல்லணுங்க? பதில் சொன்னால் உணருவாங்க. அப்போ இன்றைக்கி அநேக நேரங்களில் கிறிஸ்தவர்களுக்கு என்ன கிடையாதுங்க? சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல புத்தியே கிடையாது. ஸோ அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நீ விக்கிரகங்களை தப்புன்னு சொல்கிற, நீ விக்கிரகங்களை கோயிலில் போய் அதில் யூதர்களுக்குள்ளே என்ன இருக்கிறான்னா, விக்கிரக கோயிலில் போய் திருடி இருக்கான், திருட்டு போயிலுங்க. ரோமரில் எழுதுகிறாரு, விக்கிரக கோயிலில் போய் நீ என்ன பண்ணலாமா? திருடலாமா? அப்போது அதெல்லாம் அதுக்கிட்டலாம் நம்ம போகவே என்ன செய்யாது இருக்கக்கூடிய காரியங்கள். எத்தனை பேருக்கு இது 2வது கொஸ்டின் விளங்கிச்சு? ஆமாம், உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு எந்த விதத்தையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாதுங்க? அனுமதிக்கவே கூடாது. சிலர் என்ன பண்ணுவான்னா, பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வரணும்னு வச்சிருப்பான். தப்பு தப்பு, அப்படிலாம் செய்யக்கூடாது. இப்போ ஒரு 3வது கொஸ்டின் பார்க்கலாம். மூணாவது கொஸ்டின் என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகள் இவ்வுலக கலாச்சாரத்தை பின்பற்றலாமா? Is the children of God can follow the culture of this world? இந்த உலகத்தினுடைய கலாச்சாரத்தை இவர்கள் என்ன செய்யலாமா? பின்பற்றலாமா? நீங்கள் சொல்லுங்கள், பின்பற்றலாமா கூடாதா? கூடாதா? கூடும், செய்யலாங்கிற. ஆனால் கலாச்சாரத்தில் நீங்கள் எதை பின்பற்றுறீங்கன்னு தான் ரொம்ப முக்கியம். அப்போது கலாச்சாரங்கிறதுக்கு என்ன பொருள்
மீனிங்னு நீங்கள் படிக்கணும் முதல்ல. இந்த கலாச்சாரம் என்பது ஒரு சமூகத்தில் பகிரப்பட்ட நம்பிக்கைகள், மதிப்புகள், பழக்க வழக்கங்கள். எல்லாரும் சொல்லுங்க, நம்பிக்கை. தூங்குறீங்களா? ஒரு சமூகத்தில் பகிரப்பட்ட நம்பிக்கை, மதிப்புகள், பழக்க வழக்கங்கள், நடத்தை முறைகள், கலை, மொழி, இலக்கியம், கலைப்பொருட்களின் கூட்டு வடிவம், இதெல்லாம் சேர்த்தது என்னதுங்க? கல்ச்சர். ஆனால் இந்த எல்லாவற்றுக்கும் உள்ள பின்னால் உள்ள இது 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 ஒரு மரத்தை வச்சிருக்கும் போது அது என்ன பண்ணுதுன்னா, அது அந்த மக்கள் பிரிவினுடைய சிந்தனையையும் அடையாளத்தையும் காட்டுது. புரியுதா? சிந்தனையையும் அடையாளத்தையும் காட்டுது. அப்போது நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது எப்படிப்பட்ட அடையாளத்தை சுமக்க போகிறோம்? கல்ச்சுரல் ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. என்னது? கல்ச்சுரல் ஐடென்டிட்டி, கலாச்சார ரீதியான அடையாளங்கள். அப்போ இந்த அடையாளம் எது வழியாலாம் வந்திருக்குது? பழக்க வழக்கத்தினாலே, கலையினாலே, மொழியினாலே, கலைப்பொருட்களின் கூட்டு வடிவம், இதெல்லாவற்றினால இன்றைக்கி வந்திருக்குது. அப்போ உலகத்தில் எத்தனையோ தேசம் இருக்குது, எத்தனையோ தேசங்கள் எவ்வளோ இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, நம்ம இந்தியாவை எடுத்துக்கோங்க. நார்த் இந்தியாவுக்கு போயிட்டீங்கன்னா நம்ம இதுக்கு அவனுக்கு என்னவே செய்யாது, சம்மந்தமே இருக்காது. மாநிலங்களுக்கு மாநிலம் வேறுபடுது. ஒன்றும் இல்லை, நம்ம தமிழ் மாநிலத்தை எடுத்துக்கொள்வோமே. தமிழ் மாநிலத்திலே சென்னையினுடைய கல்ச்சர் வேறு, திருச்சி கல்ச்சர் வேறு, திண்டுக்கல் அந்த ஏரியாவுக்குள்ளே போனீங்கன்னா அவன் கல்ச்சர் வேறு. அப்படியே உள்ள நீங்கள் போனீங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த வட்டாரங்களுக்குள்ளே போனீங்கன்னா அந்த கல்ச்சர் வேறு. கொங்கு மண்டலத்துக்குள்ளே சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், நீலகிரி இந்த மண்டலத்துக்குள்ளே போனீங்கன்னா அவனுடைய கல்ச்சர் வேறு. இன்னும் டீப் சவுத்து போனீங்கன்னா, கன்னியாகுமரியெல்லாம் போயிட்டீங்கன்னா அவங்க கேரள கலாச்சாரமும் இவருடைய கலாச்சாரம் என்ன செஞ்சுருக்குங்க, கலந்து. இப்போ நம்ம சாப்பிட்ற அரிசியெல்லாம் அழகாக நல்ல அரிசி சாப்பிடுவோம். அங்கெல்லாம் போட்டு விட்ட உடனே உருண்டுட்டு ஓடும். சிவப்பரிசி கொட்டை அரிசியெல்லாம் கொடுப்பானுங்க. அது நமக்கு என்ன செய்யாது, செட் ஆகி வர. ஆனால் அந்த சோறு தின்னு பழக்கப்பட்டவர்களுக்கு இந்த பொடி அரிசி போட்டிங்கன்னா இது என்ன சோறா, வயிறே நரம்புனா மாதிரியில்லம்மா. ஸோ மனிதனுடைய உணவு, பழக்க வழக்கங்கள், உடை, நடை, பாவனை எல்லாமே இது கலாச்சாரத்தினுடைய உள்ளடக்கம் தான். ஆனால் சில உள்ளடக்கங்கள், சில விஷயங்கள் மத ரீதியான நிலையிலிருந்து வந்திருக்கும். ஆனால் சில நிலை காரியங்கள் எல்லாம் மனிதனுடைய பழக்க வழக்கத்திலிருந்து என்ன செய்திருக்குங்க, வந்திருக்கும். இதற்கும் அதற்கும் என்ன இருக்குதுங்க, வேறுபாடு இருக்குது. இப்போ நம்ம ஊரில் வேஷ்டி கட்டுறோம், இது சவுத் இண்டியன் கல்ச்சர். இது இப்போது நிறைய பேருக்கு அது வேஷ்டி கட்ட மாட்டாங்க. ஏன்னா அது கட்டுறதும் கஷ்டம், அதை ஹேண்டில் பண்ணுறது அதை விட கஷ்டம், அதை போட்டுட்டு பைக்கில் ஓட்டிகிட்டு போகிறது கஷ்டம். எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நான் கிட்டத்தட்ட 8 வேஷ்டி வச்சுருக்கேன் உள்ள. நான் கட்டுவேன். சில திருமணங்களுக்கு போகும்போது, உறவினர்கள் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் கட்டிட்டு போவேன். சில நேரத்தில் சில கூட்டத்தெல்லாம் சூடாக இருக்கிற ஏரியா இருந்ததுன்னா வேஷ்டி கட்டிட்டு போயிடுவேன். ஏன்னா நல்லா நமக்கு ஃப்ரீயாக இருக்கும், பேண்ட்டை போட்டுட்டு வெந்துக்கிட்டு கிடக்க வேணாம். ஸோ தட் இஸ் பார்ட் ஆஃப் அவர் கல்ச்சர். ஆனால் சில நாடுகளுக்கு நீங்கள் போகும்போது கல்ச்சர் என்கிற அடிப்படையில் அவன் சில உடைகள் வச்சுருப்பான். அது நிர்வாணத்தையும் அசுத்தத்தையும் அது என்ன செய்யக்கூடியதாக இருக்குங்க, வெளிப்படுத்துதா. இப்போ இன்றைக்கி மக்களுடைய தாக்கம் என்னென்னா, அதில் தான் என்ன இருக்குதுங்க நிறையா. அப்போது இன்றைக்கி உலகத்தில் காட்டக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் அதை தான் ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணுறான். அப்போ அதை எக்ஸ்போஸ் பண்ண ஜனங்களுக்கு ஈர்ப்பு எதில் தான் ஜாஸ்தி ஆகுது, அதே மாதிரி வருது. அதை பார்த்த உடனே அடுத்து அதில் எதில் கொண்டு வந்துடுறான், கடையில் அதே பேட்டர்ன் என்ன செய்யுதுங்க, விற்குது. அவன் ஏதோ ஒரு அந்த கதாபாத்திரத்துக்காக கீத்து பார்த்தா முடிய வெட்டியிருந்தானா உடனே அது வந்துடும். இப்போ முடி வெட்டுற கடைக்கு நீங்கள் போனீங்கன்னா குறிப்பிட்ட நடிகர் பேரை சொல்லி இந்த படத்தில் அவர் வச்சுருக்கிற ஸ்டைல் மாதிரி வெட்டவான்னு கேட்கான். இருக்குது அந்த மாதிரி. பட் நான் நடிகை இல்லை, நான் மனுஷன். அப்போ எனக்கு எது தகுதியோ அதை தான் நான் என்ன பண்ண முடியுங்க, செய்ய முடியும். அப்போது கலாச்சாரத்தினுடைய முக்கியமான கூறுகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பகிரப்பட்ட நம்பிக்கைகள் மற்றும் விழுமியங்கள் சமூகம் எதை சார்ந்தது அல்லது முக்கியமானதாக கருதுகிறது,
அப்போது இப்படி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி என்ன செய்யுதுங்க இருக்குது. மனுஷனுடைய உடை, மனுஷனுடைய நடை, மனுஷனுடைய அவன் பயன்படுத்துகிற விதம், ஈவன் கட்டுற வீடு கூட எப்படி இருக்குதுங்க, வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் கேரளாவில் போய் பாருங்கள், அவன் கட்டுற வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கு என்னவே கிடையாதுங்க, சம்மந்தமே இல்லை. அது வித்தியாசமாக இருக்குது அது. அப்போது நம்முடைய கலாச்சார காரியங்களிலே ஏற்றுக்கொள்ளுவதற்கென்று உள்ள சில நல்ல விஷயங்கள் அது என்ன செய்யுதுங்க இருக்குது. அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறதுல என்னவே கிடையாதுங்க. இப்போ பெண்கள்லாம் நம்ம ஊரில் சேலை அணிகிறாங்க, அது தவறு கிடையாது. ஆனால் அதை உடுத்துகிற விதமாக ஒழுங்காக உடுத்துனா தான் அது நல்லாவும், அதுவும் நல்லா இருக்குது. என்ன செய்யுங்க இருக்கும். அதை ஏடா ஓடமாக உடுத்துனாங்கன்னா அது கொஞ்சம் ஆபத்தான உடை தான். சிலர் இந்த சேலை ஜாக்கெட்டை ரொம்ப பக்தியின் உடைன்னு சொல்லுவேன். ஆனால் அது கொஞ்சம் டேஞ்சரான உடை. அதை ஒழுங்காக பண்ணி எங்கே பிடிக்கணுமோ அங்கே பிடிக்கலைன்னா அது எதெல்லாம் காட்டக்கூடாது அம்பட்டியும் காட்டி கொடுத்துரும். ஸோ எல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருக்கணுங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரே சேலையை, ஜாக்கெட்டை ஆகிய நம்முடைய தமிழ் பண்பாட்டு உடைய ஆபாசமாக உடுத்தலாம், அழகாகவும் உடுத்தலாம், நாகரிகமாக உடுத்தலாம். இருக்கா? வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்போ மனுஷன் இன்றைக்கி எதில் ரொம்ப ஜாஸ்தி ஆகிறான்? இந்த சினிமா படத்தில் இந்த நடிகைகள்லாம் எந்த மாதிரி தங்களுடைய ஆபாச உணர்வுகளை தூண்டுறதுக்காக என்ன மாதிரி ஒரு பேட்டர்னில் அவங்க ஸ்டிச் பண்ணி கொண்டு வரான், அதை தான் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க. ஆனால் என்ன சொல்ல, நான் சேலை தானே கட்டியிருக்கேங்க. நீ கட்டியிருக்க சேலை இல்லை கண்ணு, நீ கட்டிக்க அசிங்கமாக இருக்குது நீ. அப்போ எது மறைக்கப்பட வேண்டுமோ அது என்ன செய்யப்படணும், மறைக்கப்படணும். அப்போது சில கலாச்சாரத்துக்குள்ளே போனீங்கன்னா மது அருந்துதல்ன்றதுலாம் ஒரு சாதாரண பழக்கம். நீங்கள் இன்றைக்கி ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா நீ குடிப்பியாப்பா அப்படின்னா, நான் குடிக்க மாட்டேங்க, பட் ஐ டேக் த வைன்னுவான். என்னது நீ குடிக்க மாட்டேங்கிற, வாட் இஸ் வைன்னுவான். அப்போது வைன் குடிக்கிறதுங்கிறது அவனுடைய நார்மல் டேபிள் சர்விங் ட்ரிங்க். அது இப்போ நம்ம ஊரில் போனால் ஹோட்டலில் முதல்ல என்ன கொண்டு வைக்கான், தண்ணியை கொண்டு வச்சு தண்ணியை தானே ஊற்றுறான் இல்லையா? அந்த ஊரில் என்னது பழக்கம் எதோ கொண்டு வச்சுருவான். ஆமாம், அது வைனை ஊற்றுவான். ஆனால் அதில் ஆல்கஹாலினுடைய அளவு ரொம்ப குறைவாக தான் இருக்கும், ரொம்ப குறைவாக தான் இருக்கும். மற்ற மதுக்களில் இருக்கிறத விட குறைவாக தான் இருக்கும். 1000 தான் இருந்தாலும் மது தான். எனக்கு செட் ஆகாது, எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் கொடு, இல்லை எனக்கு தண்ணி கொடு, அவ்வளோதான். இல்லைங்க சும்மா லைட்டாக அடிச்சிக்கலாங்க. அந்த லைட்டு பிரைட்டு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. தப்பு தான். உனக்கு அது பழக்கமாக நீ பண்ணிக்கோ. அப்போது சிலர் அந்த கலாச்சாரம் என்கிற அடிப்படையில் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அவர் கல்ச்சருங்கிறத அதை நியாயப்படுத்துகிறாங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்கிறேன். ஆல்கஹால் கலந்த கொடுத்த வைனே நிறைய பேர் கம்யூனியனுக்கு யூஸ் பண்ணுறான். கம்யூனியனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம அதெல்லாம் செய்யணுன்ற அவசியம் நமக்கு இல்லை. தாற்பயம் என்ன? கிறிஸ்துவின் சரீரம் எனக்காக அடிக்கப்பட்டது, அதிலிருந்து வந்த இரத்தத்தினுடைய அடையாளமாக இந்த திராட்சை ரசத்தில் நான் என்ன செய்கிறேன், பங்கு பெறேன். அப்பயே கொண்டாந்து கடையில் போய் அப்போயே வாங்கிட்டு அரைச்சி கொடுத்தேன்னா நீ நிதானமாக போவேன், நானும் நிதானமாக இருப்பேன். ஸோ கலாச்சாரத்தை பின்பற்றுவது என்பது தவறு அல்ல. அதனால தான் வேதம் திரும்பவும் சொல்லுகிறது, எல்லாவற்றை சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். அப்போது நம்ம இன்றைக்கி கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் இன்றைக்கி உலகம் ரொம்ப பறந்து விரிந்த உலகம். இப்போ இன்றைக்கி எப்படி ஆச்சுன்னா வேர்ல்டு கல்ச்சருக்குள்ளே போயிடுச்சு. இப்போ எப்படி போயிடுச்சுங்க, வேர்ல்டு கல்ச்சருக்குள்ளே போயிடுச்சு. அப்போ மனிதர்கள் பாரம்பரியமாய் தங்கள் பழக்க வழக்கங்களில் கடைபிடித்து கொண்டு வந்த இந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி மறைந்து இன்றைக்கி எல்லாமே காமன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கிற சகோதரர்கள் எங்களை வரைக்கும் நீங்கள் கணக்கில் எடுங்களேன். எங்களில் எத்தனை பேர் தமிழ் பாரம்பரியத்தின்படி நாங்கள் உடுத்தியிருக்கோம்? ஒருத்தர் கூட கிடையாது. எல்லாம் இங்கிலீஷ்காரன் கற்றுக் கொடுத்த பேண்ட்டும் ஷர்ட்டு போட்டிருக்கிறோம். யாராவது குடும்பி வச்சுருக்கோமா? குடும்பி வச்சில்லை, எல்லாம் கிராப் தான் வெட்டியிருக்கிறோம். ஸோ காலங்கள் என்ன செய்யுதுங்க, மாறுது. அப்போ மாறும் பொழுது எதை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம், எதை ஏற்றுக்கொள்ள நம்ம தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்யணுங்க. அப்போது சில விஷயங்கள் மத ரீதியாக வந்த விஷயங்கள், இப்போ உதாரணத்துக்கு பொங்கல் எடுத்துக்கோங்க. இப்போ நடுவிலலாம் ஒரு பெரிய புரட்சியே வந்தது. புரட்சின்னு சொல்ல முடியாது, ஒரு 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 கசமுசான்னு வந்துருச்சு. எதுக்குள்ளே? கிறிஸ்தவ சமூகத்துக்குள்ளே. கிறிஸ்தவங்கெல்லாம் என்ன கொண்டாடலாம்?
பொங்கல் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அறுப்பின் பண்டிகையோடு கம்பேர் பண்ணி அதை ஒரு பிரபல்யமான ஊழியக்கார் பேச போய் எல்லாரும் பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் அந்த இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பொங்கல் என்பது இயற்கையை வழிபடுதல். சூரியனுக்கும் மழைக்கும் அவங்க என்ன கூட சொல்கிறாங்க? நன்றி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நன்றி சொல்ல வேண்டியது சூரியனுக்கும் மழைக்கும் அல்ல, சூரியனையும் மழையும் பெய்ய செய்கிற தெய்வத்துக்கு. அவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். சூரியனை படைத்தவர் அவர், மழையை உண்டாக்கினவர் அவர், பெய்ய பண்ணுகிறவரும் அவர். அவருக்கு தான் நன்றி சொல்லணும். அப்போ அறுப்பின் பண்டிகையில் கொண்டு வந்து பயிருக்கா நன்றி சொன்னான்? பயிரை நன்றாக விளைய செய்து தெய்வத்துக்கு நன்றி சொன்னான். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க? இது வந்து என்ன திருநாள்? என்ன திருநாள்? தமிழர் திருநாள். பக்காவாக நான் எனக்கு வந்து தமிழர் திருநாளில் பொங்கலை வந்து அந்த பொங்கல் வரைக்கும் தான் ஏற்றுக்கொள்ள முடியும். திங்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா? அதோட ஒரு வடையை கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதை சக்கரை பொங்கலாக கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கரும்பை வெட்டி தின்னா நல்லாயிருக்கும். சுகருன்னு ஏறிடும். அதில் சாப்பிட்ற ஐட்டம் ஃபுல்லாக நமக்கு பிடிக்கும். ஆனால் அவங்க செய்கிற மற்ற எந்த காரியங்களும் நம்மளோட என்ன பண்ண முடியாதுங்க, இணைஞ்சி செஞ்சு போக முடியாது. ஸோ இன்றைக்கு பொய்யாக மாற்றப்பட்டிருக்கிற நிறையா காரியங்களை நாமளாக அதை கிறிஸ்தவத்துக்கு ஏற்ற தெய்வீகமான விஷயமாக அடையாளப்படுத்தி உள்ளே கொண்டு வர முடியாது. ஆக கலாச்சாரத்தை பின்பற்றுவது என்பது தவறு அல்ல. ஆனால் அந்த கலாச்சாரம் தேவனுடைய வசனத்திற்கும் சத்தியத்திற்கும் எப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாதுங்க? என்ன ஒன்றுமே பேச மாட்டேதீங்க, முரண்பட்டதாக இருக்கக்கூடாது. அப்போது இது சில விஷயங்கள் பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் வந்தவைகளாக இருந்தாலும் சரி, அல்லது இறை நம்பிக்கை என்கிற அடிப்படையில் அது வந்ததாக இருந்தாலும் சரி, எதுவானாலும் சரி, எதை ஏற்றுக்கொள்ளணுமோ அதை தான் நம்ம என்ன பண்ணணுங்க, ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ 3வது கொஸ்டின் புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா புரியலையா? ஆமாம். நம்ம உண்மையில் இந்தியன் கல்ச்சரில் நல்ல விஷயங்கள்லாம் ஏற்றுக்கொள்ளதெல்லாம் இருக்குது பாருங்கள். நம்மளுடைய நம்முடைய வாழ்வியலே எப்படின்னா, இந்த சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க பாருங்களேன். சில சமயத்தில் அவனால் குடைச்சல்லாம் நிறையா இருக்குது. ஐயோ இந்த பயலுகள் நம்மளை வாழ்க்கையை விட்டு தூரமாக இருந்தாலும் எப்படி இருக்கும் போல் இருக்கும், நல்லா இருக்கும் போல் இருக்கும். ஆனால் சில சமயத்தில் அவங்க சரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு என்ன செய்யுதுங்க, தோணுது. சில குடும்பங்களில் பொறாமை பிடிச்சவன், எரிச்சல் பிடிச்சவன், ஒருத்தன் நல்லா இருக்கிறது இன்னொருத்தனுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி பாண்டிங்கிறது எப்படி இருக்குங்க ரொம்ப. ஆனால் இந்த மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் நீங்கள் எங்கே பார்க்க முடியாது. ஆமாம், ஏதாவது ஒன்று விபத்து ஆகி போச்சு, ஒரு மோசமாக ஆகி போச்சுன்னா வெறப்பாக இருந்தால் கூட வந்துடுவான்ல, மீசியை முறுக்கிக்கிட்டு பேச மாட்டான். அந்த அப்படி தான் நிற்பான், அப்படியே நிற்பான். ஆனாலும் என்னடா என்ன ஆட்டம் ஆனான்னு தெரியுமா, ஆனாலும் பங்காளி அடிபட்டான், ஆனாலும் மனசு கேட்கல வந்துட்டேன் அப்படிம்பான். அந்த ஒரு வெறுப்பு இருக்கும், ஆனாலும் வெளியே என்ன பண்ண மாட்டான், காட்டிக்கொள்ள மாட்டான். இந்த மாதிரி சில நல்ல நம்ம மேன்மைப்படுத்தி பார்க்கப்பட வேண்டிய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யுதுங்க இருக்குது. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, வெளிநாடு மாதிரி எல்லோரும் யாரும் கூட்டாக இருக்கக்கூடாது, எல்லாம் தனித்தனியாக தான் இருக்கணுன்றாங்க. இந்த கூட்டு குடும்பத்தை பற்றி நிறைய பேருக்கு தெளிவான விளக்கமே தெரியல. அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் நம்மளை அழைத்த அழைப்பில் நம்ம எல்லோரும் ஒன்றா கூடி வாழலாம். ஆனால் கூடி வாழும்போது கர்த்தர் அவங்கவுங்களுக்குன்னு கொடுத்த தலைமத்துவத்தில் தான் அந்த குடும்பம் என்ன பண்ண முடியும், இயங்க முடியும். நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? ஆமாம். இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் திருமணமான 2 பேர் இருக்கிறோம். பிரதர் ஜேமி இருக்கார், நான் இருக்கிறார். அவர் குடும்பத்துக்கு அவர் தான் தலையாக இருக்க முடியும். ஆனால் கூடி வாழலாம். என் குடும்பத்துக்கு நான் தான் தலையாக இருக்க முடியும். ஸோ இதை இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாததுனால தான் நிறையா இடத்துங்களில் கூட்டு குடும்பன்ற நிலையில் நிறைய பேர் ரொம்ப அன்சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன செஞ்சிடுறாங்க, மாறிடுறாங்க. ஏன்னா வாங்க கடைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் இவன் உடனே சரிம்மா அதை கூட்டு போகிறோமா, 5 எத்தனை மணிக்குமா போகணும்,
இந்த நான் 5 மணிக்கெலாம் வந்துடுவேன், நீ 6 மணிக்கெல்லாம் கிளம்பி ரெடியாயிரு அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. இவன் என்ன சொல்கிறான்னா, எதுக்கு எங்கள் அம்மா ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேம்மா. இங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இவன் வந்து கட்டின மனைவியை கூட்டு போகிறதுக்கு யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு நினைக்கான். ஹலோ, இங்கே பாருங்கங்க, நான் உசுறு போக கத்திக்கிட்டு இருக்கிறேங்க. யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு நினைக்கிறான்? அம்மா கிட்ட சொல்லிட்டு போகணும். போகும்போது இது மாதிரி போகிறேன், இத்தனை மணிக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு போகணும். பெர்மிஷன் வாங்கினான். உடனே அந்த அம்மா, நீ எதுக்கு அடிக்கடி வெளியே போகிற, இப்படி போகிறது பண்ணு சரியில்லையே. ஸோ அது ஒரு நாள் தனியாக வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது ஒரு கொஷின் இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, ஏன்னா டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. எவ்வளோ இருக்குன்னா 10 நிமிஷம் இருக்குது. அந்த 10 நிமிஷத்துக்கு கிளாரிஃபை ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம படிக்கலாம். ஒரு கொஷினை பார்க்கலாம். இன்றைக்கி நம்முடைய தேசத்தில் வந்து மக்கள் தொகை ஜாஸ்தி ஆகி போச்சு. அப்போது 1980கள்லேருந்து நம்முடைய இந்தியாவில் முறைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க, ஃபேமிலி பிளானிங். இப்போ நிறைய பேருக்குள்ள ஒரு டவுட் என்னென்னா, ஃபேமிலி பிளானிங் செய்து ரைட்டா தப்பா? இப்போ நாம் சில விஷயத்தை வசனத்திலிருந்து நாம் பார்க்கணும். அப்போது இந்த குடும்ப கட்டுப்பாடு விஷயத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான். ஆனால் இது வந்து இன்னொரு சப் கொஸ்டின். இது வந்து ஒரு துணை கேள்வி. என்ன கேள்வினா, இன்றைக்கி நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்களில் ஒரு சட்டம் என்னன்னா, கடுமையான ஒரு சட்டம் என்னன்னா, ஒரு குழந்தை உருவாகும்போது அதை ஆணா பெண்ணான்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆனால் வெளிநாட்டில் இது சொல்லிடுவாங்க. ஏன் நம்ம நாட்டில் சொல்ல மாட்டாங்கன்னா, பெண் பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்க, கருக்கலை, நிறைய காரியங்கள்லாம் இருக்குது. ஆனால் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யலாமா செய்யக்கூடாதாங்கிறதுக்கான வேதத்தின் சில தெளிவுகள் நமக்கு என்ன செய்துங்க இருக்குது. அப்போ கிராமங்களெல்லாம் பார்த்திங்கன்னா, குழந்தை வர்ற வரைக்கும் வரலையேம்பான். குழந்தை வந்ததுக்கப்புறம் சந்தோஷமாயிரும். அப்புறம் 2வது குழந்தை வந்துடும். அப்புறம் 3வது எதுக்கு பெற்று போட்டுக்கிட்டே இருக்கு அப்படிம்பான். சில நேரங்களில் குழந்தை பிறந்த உடனே எருக்கம்பாலை எடுத்து நாக்கில் தேய்ச்சி விட்டு கொண்டுருவாங்க பொம்பளை பிள்ளைகள். அப்படியெல்லாம் பெண் வதை சிசு கொலையெல்லாம் அந்த காலத்துலலாம் கிராமங்கள்லாம் நிறையா நடந்திருக்குது. அப்போ இது வந்து கருக்கலைப்பு செய்கிறது ரைட்டா தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசனத்தின்படி தப்பு தான், நம்ம செய்யக்கூடாது. போன வாரத்தில் ஒரு காணொலியை நான் பார்த்தேன். ஒரு கணவன் மனைவி திருமணமாகி ஒரு 3-4 மாதங்கள் அந்த அம்மா கருவுற்றுச்சு. ஆனால் அந்த மாமியார் வந்து தன் பையனை போட்டு நச்சரித்து அந்த குழந்தைய கலைச்சிரு அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கு. என்ன காரணமோ தெரியல. கடைசியில் அந்த புடுங்கு தாங்க முடியாமல் இந்த ஆளும் கன்வின்ஸ் பண்ணி ஒய்ஃபை கூப்பிட்டு போய் கருக்கலைப்பு செஞ்சிட்டார். குழந்தை போயிடுச்சு. இன்றைக்கி அவங்களுக்கு 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை. இன்றைக்கி ரொம்ப வேதனைப்படுறாங்க. அப்போது குழந்தைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். அதை வந்து கருக்கலைப்பு என்பது சட்ட ரீதியாக நம்முடைய தேசத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. இட் இஸ் பர்மிட்டட். இப்போ சில பேருக்கு என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் கப்புளினுடைய கல்ச்சர் என்னென்னா, 1 போதும், தவறுனா 2, அதுக்கு மேலெல்லாம் போனால் ஐயோ வேணாங்கிறான். ஆண்டவர் என்ன சொன்னார்? பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க. எனக்கு சண்டே ஸ்கூலுக்கு பசங்க வேணும். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க. சிலர் இன்னும் யோசிக்கிறாங்க, இந்த பிரசங்கத்தை முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நிறையா பண்ணியிருக்கலாமே, நிறையா குழந்தைங்களுக்கு வழி செஞ்சுருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ கருக்கலைப்பு செய்கிறது என்பது மிகப்பெரிய குற்றம் வேதத்தின்படி. ஆனால் நம்முடைய நாட்டில் அது சட்டம்
தின்படி என்ன பண்ணலாம், செய்யலாம். இட் இஸ் லீகலி அக்செப்டட். இப்போ லீகலி அது அக்செப்டட் ஆனதுனால சில இடங்களில் ஏற்படக்கூடிய முறை தவறின காரியங்களை கூட கிளியர் பண்ணுறதுக்கு இந்த சட்டம் என்னவா இருக்குதுங்க, ஒரு வழிவகை செய்து. ஓகே, நம்ம 2 பேருக்கு இடையில ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, வீட்டுக்கு தெரியாது, என்ன பண்ணிடலாம், திருட்டுத்தனமாக எங்கே போய் ஆஸ்பத்திரியில் போய் காசு கொடுத்தா என்ன பண்ணி விட்ருவாங்க, கலைச்சி விட்ருவாங்கன்றான். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா யோசிக்கணும். வேதம் சொல்லுது, கொலை செய்யாதிருப்பாயாக. என்ன செய்யாதிருப்பாயாக? கொலை செய்யாதிருப்பாயாக. அப்போ தேவன் கொடுத்த 10 கட்டளைகளில் ஒன்று என்னன்னா கொலை செய்தல். அப்போது ஒரு கருவை கலைப்பது என்பது கொலையாகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த கரு உருவாகுதனுடைய சேர்க்கையை, ஃபர்டிலைசேஷன் அப்படின்போது என்னன்னா, ஒரு ஆணினுடைய உயிரணுவும் ஒரு பெண்ணினுடைய சினை முட்டையும் ஒன்றாக சேருகிறது. சேரும் பொழுது தான் என்ன உண்டாகுதுங்க, ஒரு கரு உண்டாகிறது. அந்த கரு எப்போ உண்டாகுதுன்னா, அது ரெண்டும் இணைஞ்சி 6வது நாள்லேருந்தே உருவாயிருது. என்னது, எத்தனாவது நாள்? 6வது நாள்லேயே உருவாயிருது. அதை சயின்டிஃபிக்கலாக நீங்கள் படிச்சிங்கன்னா, அது கருவாக உருவான அந்த 6வது நாள்லேருந்து 21வது நாள்லேயே அதுக்கு இதயம் துடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த கருவை நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் பால் மாதிரி தான் இருக்கும். பார்க்க எப்படி இருக்கும், ஒரு மஞ்சள் கலர் பந்து மாதிரி இப்படி உருண்டையாக தெரியும். ஆனால் நீங்கள் அதை உள்ளே டீப்பாக பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு சின்ன ஹார்ட் என்ன பண்ணுங்கன்னா டிக் 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 டிக்னு துதிக்கும். அப்படின்னா அதில் என்ன இருக்குதுன்னு அர்த்தம், என்ன இருக்குதுன்னு அர்த்தம், உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது இந்த 6வது நாளில் அது கருவாக உண்டானதுக்கப்புறம் அது என்ன பண்ணுன்னா, அந்த கர்ப்பப்பையில் போய் அது செட்டில் ஆகிடும், யூட்ரஸில் போய் அது செட்டில் ஆகி அங்கே தான் அது வளர ஆரம்பிக்குது. அது உட்காந்து 21வது நாளில் அதுக்குள்ளேருந்து என்ன துடிக்க ஆரம்பிக்குதுங்க, இருதயம் துடிக்க ஆரம்பிக்குது. அப்போது அந்த இதயத்தை துடிக்க வைத்து அந்த கருவுக்கு ஜீவனை கொடுத்தவர் ஜீவாதிபதி தெய்வம். அப்போ அதை போய் நீ கை வைக்கலாமா? அது அப்போ அதை செய்வது மிகப்பெரிய குற்றம், அது கொலைக்கு தான் சமானம். இப்போ வெளிநாடுகளெல்லாம் அதை செய்யக்கூடாதுங்கிறதுல கடுமையான சட்டம் இருக்குது. பர்சனலாக பண்ணாலும் சரி, மெடிக்கலெல்லாம் நீங்கள் போய் என்ன பண்ண முடியாதுங்க, செய்ய முடியாது. பண்ணிங்கன்னா உடனடியாக போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. ஒரே ஒரு இடத்துல அந்த கரு கலைப்பை அக்செப்ட் பண்ணுறான். எதனாலனா, அது அந்த கரு ஏற்பட்ட இடம் சில நேரங்களில் தப்பான இடத்துல என்ன செய்யுங்க, ஃபார்ம் ஆயிரும். அது தாயினுடைய உயிருக்கு ஆபத்தாக அமையும் போது அந்த உயிரை காக்க வேண்டும் என்கிற அர்த்தத்தில் சூழ்நிலையில் அதை ஒரு மெடிக்கலாக ஒரு டெசிஷனாக எடுத்து என்ன பண்ணுவாங்க, செய்வாங்கள வழியாக, மற்றபடிலாம் செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி அந்த கருக்கலைப்பு செய்கிறதுங்கிறது நம்முடைய நாட்டிலலாம் ரொம்ப சர்வசாதாரணம். அதுக்கு பச்சலெல்லாம் வச்சுருக்குறாங்க, அரைச்சி குடித்த உடனே அது என்ன செஞ்சுருங்க, வெளியாயிரும். இதெல்லாம் செய்வது மிகப்பெரிய பாவம். அப்போது ஒரு பிறந்த ஒரு மனுஷனை கொல்றது எப்படி கொலையோ, அதுபோல் ஒரு கருவை கலைப்பதும் ஒரு கொலைக்கு சமானம். அப்போ வேதவசனம் என்ன சொல்லுகிறது, எந்த ஒரு உயிரை கொல்வதும் கொலையாக தான் கருதப்படுகிறது. கருவை கலைப்பதும் கொலைதான், பிறந்த மனிதனை கொலை செய்வதும் கொலைதான், தன்னைத்தான் மாய்த்து கொள்வதும் கொலைதான். ஆக மொத்தம் இது எல்லாமே இல்லைதான், கொலை தான். வேதம் சொல்லுகிறது, என்ன செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாமல் இருப்பாயாக. இப்போ இந்த துணை கேள்விகளோட கூட இதை விளக்கினதோட இங்கே இப்போ வர, அப்போ தேவன் மனுஷனை ஆணும் பெண்ணுமாக என்ன பண்ணாருங்க, சிருஷ்டித்தார். அப்போ சிருஷ்டித்ததனுடைய நோக்கம் என்னன்னா, தேவத்தினுடைய நோக்கம் அவர்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும். அப்போ தேவன் நமக்கு எத்தனை பிள்ளைகளை கொடுக்கணும் அப்படின்னு தெய்வம் சித்தம் வச்சிருக்கிறாரோ அது நம்முடைய கருத்தில் இல்லை, அது கர்த்தர் தருகிற சுதந்திரம். ஆமென். அப்போது இந்த மாதிரி காரியங்களை குறித்த ஒரு சில தெளிவுகள்லாம் எங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் கொடுக்கல பாருங்கள் யாரும். பின்னான நாட்கள் எனக்கு வசனத்தை குறித்த சில தெளிவுகளெல்லாம் அடைஞ்சதுக்கப்புறம் ரொம்ப வருந்தி இருக்கிறேன். இதை நம்ம நிறைய நேரங்களில் சொல்லாமல் போயிட்டோமே, மனையருக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குமே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். அது ரொம்ப தவறு பாருங்கள். அப்போது ஆண்டவர் தருகிற அந்த சுதந்திரம் தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம். ஆமென். ஆகவே தேவனுடைய சிஸ்டம் அப்படி தான். அப்போது தேவன் ஏற்படுத்தியிருக்கிற அந்த இயல்புக்கு மாறாக ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அது செய்தாலும் அது தேவனுடைய சித்தத்துக்கு நோக்கத்துக்கு எப்படி இருக்குதுங்க, விரோதமாக
இருக்கிறது. அப்போது இன்றைக்கி பிற மார்க்கத்தில் எல்லாம் தங்களுடைய மக்கள் தொகை குறையக்கூடாதுங்கிறதுனால அவங்களுடைய வேத சட்ட முறைமையின்படி எதை ஏற்றுக்கொள்கிறதே இல்லைங்க. அந்த குடும்ப கட்டுப்பாட்டை என்ன செய்கிறது இல்லைங்க, ஏற்றுக்கொள்கிறதே இல்லை. இப்போது நம்ம ஆள் ரொம்ப தமிழை ரொம்ப படிச்சுட்டான், ரொம்ப அறிவாளி. ஒரு அம்மா சொல்லுது, என்னம்மா நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கினாங்க, கிஃப்ட்டு கொடுத்தாங்கங்குது. அட பைத்தியமே, அவ்வளோ அழகான பிள்ளைய தெய்வம் என்ன பண்ணியிருக்கிற கையில் கொடுத்துருக்குறாரு, ஒரு ஈவா கொடுத்துருக்குறாரு. என்ன கொடுத்தாங்களா, கிஃப்ட். இன்னும் அப்படின்னா பெரிய கிஃப்ட்டு கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் வச்சுருக்கிறான் பண்ணிக்கிறவங்களுக்கு. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கொடுக்குறான் நம்ம, அது என்னவோ நமக்கு தெரியல. அவனா கிஃப்ட்டு கொடுத்துருக்கிற குழந்தை தான் உனக்கு கிஃப்ட்டு. அப்போ மக்களை எந்த அளவுக்கு மூளை குழப்ப வச்சுட்டாங்க பாருங்கள். அதனால் இந்த தப்பை செஞ்ச எல்லாரும் இயேசு மன்னிக்கட்டும். இனிமேல் அந்த தப்பை தயவுசெய்து யாரும் செய்யாதீங்க. இப்போ கூட ஒன்றும் அவசரம் இல்லை, யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு என்ன, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ், பேர் வைக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிரியாணி கிடைக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சண்டே ஸ்கூலுக்கும் குழந்தைங்க இருக்கட்டும். இப்படி உங்களை மாதிரி பெரியவங்களோட இதுங்களும் இந்த குழந்தைங்களும் ஒரு ஊருக்கு மாதிரி அப்படி ஒரு 10 எண்ணம் அப்படி சுற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்கும் பாருங்கள். அது பாருங்கள் நல்லா உயிருள்ள ஜந்துக்கள் விளையாடிட்டு இருக்குது பாருங்கள். அப்படி தான் இருக்கணும் பாருங்கள். ஆக உருவான கருவை கலைப்பதும் கொலை, அது வசனத்துக்கு விரோதமான செயல், யாரும் செய்யக்கூடாது. 2வது, குடும்ப கட்டுப்பாடு செய்கிறது என்பது தேவன் தந்த ஆசீர்வாதத்துக்கு நாமளே என்ன போடுறோம், பூட்டு போடுறோம். அந்த குடும்ப கட்டுப்பாட்டின் நிலையை பெண் நிலையிலும் செய்யலாம், யார் நிலையிலும் செய்யலாம், ஆண் நிலையிலும் செய்யலாம். ரெண்டுமே தப்பு. தேவன் உடலையும் உணர்வையும் உறுப்பையும் ஒரு மனிதனுக்குள் வைத்ததின் காரணம் அவர் ஒரு நோக்கத்தை திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நோக்கம் என்ன, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி சகலத்தை ஆண்டு கொள்ளுங்கள். இதுதான் ஆண்டவருடைய பேசிக் பிரின்சிபிள். அப்போது நாம் சில விஷயங்களில் கடைபிடிக்கக்கூடிய சில ஒழுக்க நெறிகள், சில சரியான நிலைப்பாடுகள் சில விஷயங்களை அது ஒரு கட்டுப்பாடாக வச்சுருக்குமோ ஒழிய, அதை தாண்டி தேவன் தருகிற ஆசீர்வாதத்துக்கு நாமளே செயற்கையாக மருத்துவ ரீதியாக என்ன போடக்கூடாது, ஒரு லாக்கை போடக்கூடாது. அப்போது இன்றைக்கி மனுஷர்கள் இந்த விஞ்ஞான வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மனிதனுடைய உண்மையான செயல்பாட்டுக்கு அது என்னவா இருக்குது, தெய்வத்தினுடைய உண்மையான படைப்புக்கு எல்லாமே என்னவா இருக்குதுங்க, எதிரடையாகவே செயல்படுகிறது. அப்போ அது எல்லாம் கடைசியில் கடந்து போய் கடைசியில் மனுஷனுக்கு அது என்னவா மாறிடுதுங்க, வினையாக மாறிடுது. அப்போ தேவன் செய்ய நினைத்த காரியங்களை எதுவும் தடைபடாதபடி தேவன் நம்ம இந்த பூமியிலே வைத்திருக்க கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பிலே நாம் இருந்து ஓடி செயல்பட தெய்வம் நமக்கு என்ன செய்யட்டும், கிருபை செய்யட்டும். ஆகவே குடும்ப கட்டுப்பாடு செய்வது வசனத்தின்படி தவறு. உண்டான கருவை எனக்கு இது செலவாகுமே, எனக்கு பொருளாதார பாரத்தை இது உண்டாக்குமே என்று சொல்லி கலைப்பது மிகப்பெரிய பாவம். வேதம் சொல்லுகிறது, கொலை செய்யா திருப்பாயாக. கருவை கலைப்பதும் கொலை, பிறந்த மனிதனை கொலை செய்வதும் கொலை, தன்னைத்தானே மாய்த்து கொள்வதும் கொலை. எந்த உயிரை எடுக்க நமக்கு என்ன கிடையாதுங்க, அதிகாரம் இல்லை. இதற்கு வேதம் எல்லா இடத்துலையும் நமக்கு அனுமதி அருளவில்லை என்கிறது தான் வேதத்தின் வசனத்தின் தெளிவு. இந்த 3வது கேள்விக்கான விடயத்தோடு இந்த நாளின் கேள்வி பதிலை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஓகே, நம்ம எல்லாரும் எழும்பி ஜெபம் பண்ணலாம். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமும் உள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இந்த மாலை நேரத்தில் வருகிறோம். உம்முடைய பிரசன்ன தண்டையில் வந்த எங்களுக்கு நீர் தந்த உம்முடைய உயிருள்ள வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்களுக்கு நீர் தந்திருக்கிற தெளிவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் எவ்விதமாய் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு வேதம் தெளிவுபடுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் முன்னுரையில் பார்த்தது போல இந்த உலகம் எங்களை கரைப்படுத்த நினைக்குது. அந்த கரைகளுக்கு தப்பிக்க
வசனம் தருகிற விடயத்துக்காய், தெளிவுக்காய், வெளிச்சத்துக்காய் ஸ்தோத்திரம். அதை ஏற்றுக்கொண்டு அதை உண்மையாய் பின்பற்ற உதவி செய்யும். வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்பும். நாளை ஆராதனைக்கு அனைவரையும் அழைத்து வாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். தெய்வம்